Okay, good evening. கேக்குதாமா? கேக்குதா? வாய்ஸ் வாய்ஸ் ஆடியபிளா? ஓகே, லெட் மீ ஸ்டார்ட். சரி, அன்னைக்குள்ள அந்த லெக்சர்ல வந்து டிஎன்பிசி குரூப் 1ல 2000 குரூப் 1 2022 பேப்பர்ல உள்ள கொஸ்டின்ஸ் we are going to solve. ஓகே, குரூப் 1 2022 பேப்பர் 24 பேப்பர் ஏற்கனவே சால்வ் பண்ணிட்டோம். ஸோ 22ல again 25 கொஸ்டின்ஸ் ஆர் தேர். அதுல ஒன் பை ஒன் பார்க்கலாம். 2024 கொஸ்டினை பார்க்கும்போது 2022 கொஸ்டின்ஸ் ஆர் வெரி ஈஸி. ஓகே, அந்த லெவல் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்து. ஸோ ஈஸியாக நிறைய கொஸ்டின்ஸ் நீங்களே சால்வ் பண்ணலாம். அதில் த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இஸ் நியூமரிக்கல் ரீசனிங். ஓகே, இதை கொஞ்சம் அப்படியே அப்சர்வ் பண்ணு. என்ன கேட்குறாங்கன்னா, இந்த மாதிரி நம்பர் கொடுத்துட்டு இதுல என்ன நம்பர் வரும் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் சம்டைம்ஸ் 1 or 2 கொஸ்டின்ஸ் யூஸ் டு பி தேர். ஓகே, ஒரு கொஸ்டின்ல 2 கொஸ்டின் இருக்கும், அதாவது நம்பர் சீரீஸ்ல இருந்து. இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் இருந்துன்னா அதோட அந்த கொஸ்டினோட நேச்சரை கொஞ்சம் அப்சர்வ் பண்ணணும். அந்த நேச்சர் என்ன அப்படின்னா, அந்த நம்பர்ஸ் எல்லாம் டிராஸ்டிக்கா இன்க்ரீஸ் ஆச்சு. அதாவது டிராஸ்டிக்கா இன்க்ரீஸ்னா 5 இருக்குது, 4, 7, 2 படால்னு 125, இந்த பக்கம் பார்க்க போனா 127, இந்த மாதிரி அதிகமா இன்க்ரீஸ் ஆச்சுன்னு, அதிகமான பெரிய பெரிய நம்பரா இருந்து அப்படின்னா தென் இதுக்கு மீனிங் என்னன்னா, இட் ஷுட் பி ஃபாலோயிங் ஐதர் ஸ்கொயர் ஆர் கியூப் சீரீஸ். ஏதாவது ஸ்கொயர் சீரீஸ்ல இல்ல கியூப் சீரீஸ்ல வரும். அதனால இது ஒரு பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட், இந்த மாதிரி கொஸ்டின் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு 2 நிமிஷத்துல சால்வ் பண்ண முடியுமான்னு பாருங்க. ஏன்னா நிறைய பேர் கூட்டிட்டு இருப்பீங்க, கழிச்சு பார்ப்பீங்க, பெருக்கி பார்ப்பீங்க. ஓகே, எதுக்குமே செட் ஆகாது, அதுலயே நேரம் போயிட்டு இருக்கும். அப்படி இருந்ததுன்னா 2 நிமிஷம் மட்டும் ஒதுக்கிட்டு மற்ற கொஸ்டின் போய் சால்வ் பண்ணிட்டு கடைசியா இதுக்குன்னு ஒரு 5 நிமிஷம் வச்சுக்கோ. again come back then try to solve. சரி, ஏன்னா இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் டைம் டேக்கன் கொஸ்டின். ஏன்னா அவங்க ஒரு இதுல போட்டிருப்பாங்க, அதை நம்ம ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணணும். பண்ணியாச்சுன்னா பிரச்சனை இல்லை. ஓகே, அதனால இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வரும்போது within 2 minutes if you are able to solve then do it. Otherwise you leave this problem, you do the some other problem. அதெல்லாம் சால்வ் பண்ணிட்டு அப்புறம் வந்து மறுபடியும் ஒருக்கா ட்ரை பண்ணு. இதான் இந்த மாதிரி கேள்விகளுக்கு. ஓகே, சரி, இப்ப கொஞ்சம் பேர் அப்சர்வ் பண்ணிருப்பீங்க இது என்ன மாதிரி பேட்டர்ன்ல இருக்குன்னு. அப்ப இந்த கொடுத்திருக்கிறத வச்சு பார்க்கும்போது இது ஒரு தனி தொகுதி செக்மெண்ட், இது ஒரு தனி செக்மெண்ட். ஸோ 4 செக்மெண்டா நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, 4 செக்மெண்டா நம்ம எடுத்துக்கலாம். அப்படி எடுத்துக்கிட்டோம்னா இப்ப என்ன ரிலேஷன் இருக்குன்னு பாரு. இந்த 5க்கும் 4க்கும் 1க்கும் என்ன ரிலேஷன், அதுக்கப்புறம் இந்த 7க்கும் 2க்கும் 125க்கு என்ன ரிலேஷன், அது மாதிரி 11, 8, 27, இந்த 3, 9. ஓகே, ஏதாவது ஒரு ரிலேஷன் எடுத்துப்பார். இப்ப நான் ஸ்கொயர் இல்ல கியூப்னு சொன்னேன். இப்ப நான் சிம்பிளி இப்ப நான் 5 ஸ்கொயர் 4 ஸ்கொயர்னு போன வச்சுக்கியா. ஸோ 25, 16, ஸோ 25, 16, 39 வரும். சாரி 41 வரும். ஓகே, ஸோ இது சம்பந்தமே இல்லை. ஸோ அப்புறம் இந்த மாதிரி அப்ப இன்னும் கொஞ்சம் வித்தியாசமா யோசிக்க வேண்டியிருக்கும். ஸோ என்னன்னு இப்ப 7, 2 இருக்குது, 49, 4, அதுல 51 எங்க இருக்கு, 125 எங்க இருக்குது. ஓகே, சோ அது வர சரி. கியூப்ல போனா ஸ்கொயருக்கே இவ்வளவு பெரிய நம்பர், பட் இங்க இருக்கு சின்ன நம்பர். ஓகே, அந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி செக் பண்ணிட்டு ரொம்ப நேரம் செக் பண்ணிட்டு விளையாடிட்டு இருந்தா டைம் ஆகும். அதனால ட்ரை டு ஈஸிலி கெட், அதாவது உன்னுடைய செக் பேட்டர்னை மாத்திட்டே இருக்கணும் ஃபாஸ்டா. அப்ப இன்னும் என்ன பண்ணலாம், ஸோ கொடுத்த நம்பரை சப்ஸ்ட்ராக்ட் பண்ணிப்பார். 5 - 4. ஓகே, 5
-4 1 வருதா? சரி, இதுக்கு ஓகே. ஆனா 7 - 2 என்ன வரணும்? இங்க 5ல வரணும். அப்புறம் இங்க 11 - 8 என்ன வரணும்? 3ல வரணும். ஆனா 27 வருது. ஓகே, இப்ப இல்ல. சரி, இது அப்படியே வச்சுக்கோ. சோ நான் அப்போ ஐ அம் கோயிங் டு 11 - 8 வந்து எனக்கு 3 வருது. ஆனா கொடுத்திருக்கிறது 27. அப்ப 3ல இருந்து நான் 27 மாத்தணும்னா 3 என்ன பண்ணணும்? கியூப் பண்ணணும். சரியா? 3 × 3 9 and 9 × 3 27. கரெக்டா? சோ 3 கியூப் is equal to 27. அதே மாதிரி இப்போ 5 - 4 1. சோ 1 வந்து நான் கியூப் பண்ணேன் அப்படின்னா what's the value? 1 cube equal to 1 தானே? அதே ஆன்சர் தானே? சோ அதுவும் ஃபுல்ஃபில் ஆகுதா? சாட்டிஸ்ஃபை ஆகுதா? சோ இதே மாதிரி 7 - 2 என்ன கிடைக்கும்? 5 கிடைக்கும். அத 5 நீ நம்ம கியூப் பண்ணா 5 × 5 25. 25 × 5 என்னாச்சு? 125. Okay, so 125 you are getting. So 3 segments are satisfied here. இப்ப கொடுத்திருக்கிறது என்னது? கேட்கிறது என்னது? இந்த செக்மெண்ட். அதாவது 9 - 3 9 - 3 என்னது? 6. அப்போ 6 கியூப் பண்ணணுமா? 6 கியூப் பண்ணோம் அப்படின்னா then what is 6 × 6 36. so 36 into again 36 × 6 6 36 6 18 21. so 216. so 216. so now check option 216 இருக்கான்னு பாரு. okay, so 216 is the answer. so C is the option. so இந்த மாதிரி கொஞ்சம் ரிலேஷன் எடுக்கணும். ஆனா இது வரைக்கும் அந்த டிஎன்பிஎஸ்ல நிறைய ப்ராப்ளம் அட்லீஸ்ட் 1 or 2 ப்ராப்ளம் இந்த மாதிரி இருக்கும். அதை வச்சு நமக்கு பிராக்டிஸ் பண்ணாலே இந்த மாதிரி ப்ராப்ளத்தை ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கேற்ற மாதிரி சால்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ரைட்? தென் நெக்ஸ்ட் क्वेश्चन இது பாரு. இது வந்து ஃபைண்ட் த காமன் ரேஷியோ, அதாவது பெருக்கு தொடர் வரிசையோட பொது விகிதம். காமன் ரேஷியோனா பொது விகிதம் அண்ட் ஜியோமெட்ரிக் சீக்வென்ஸ்னா பெருக்கு தொடர் வரிசை. ஓகே, சோ இந்த 2024 பேப்பர்ல क्वेश्चन எதை வச்சிருந்து? அரித்மெட்டிக் ப்ராக்ரஸ் வச்சு வந்து. சோ 22ல வந்து ஜியோமெட்ரிக் ப்ராக்ரஸ் இல்லனா பெருக்கு தொடர் வரிசை. அது உங்களுக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் யூ ஷுட் நோ வாட் இஸ் ஜிபி. அது ஜிபி எப்படி இருக்குன்னு தெரியும். ஜிபி வந்து நார்மலா எப்படி எழுதுவோம்? ஏ, இதோட பேட்டர்ன் தானே? ஏ ஏஆர் ஏஆர் ஸ்கொயர் ஏஆர் கியூப் இப்படி போயிட்டே இருக்குமா? இதான் ஜியோமெட்ரிக் ப்ராக்ரஸ், அதாவது பெருக்கு தொடர் வரிசை. அவங்க கேட்கறது பொது விகிதம், அதாவது காமன் ரேஷியோ கேட்கறாங்க. காமன் ரேஷியோ என்னது? ஆர் ஈக்குவல் டு ஏஆர் ரெண்டாவது டேர்ம் டிவைடட் பை ஃபர்ஸ்ட் டேர்ம், அல்லனா மூணாவது டேர்ம் டிவைடட் பை செகண்ட் டேர்ம். ஓகேயா? சோ இதுல ஏதாவது இதுதான் காமன் ரேஷியோ. சோ காமன் ரேஷியோக்கு வந்து இப்போ இங்க கொடுத்திருக்கிறது வந்து 3, அதாவது 0.15 0.015 இதெல்லாம் கொடுத்திருக்காங்க. அப்ப இதுல ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து 0.15, செகண்ட் டைம் 0.015 இது. சோ நான் ஏ வந்து எனக்கு ஏ ஈக்குவல் டு 0.15, ஏஆர்ங்கிறது வந்து 0.015. காமன் எனி டவுட்? So common ratio equal to second term divided by first term. அப்போ 0.015 divided by 0.15. இதை நீ சால்வ் பண்ண என்ன ஆகும்? மேல வந்து 1000 ஆல கீழே 1000 மல்டிப்ளை பண்ண அப்படின்னா 15 divided by 115 வரும். that is equal to 1/10 வரும். that is equal to 0.1. இது தான் ஆன்சர். So 0.1 is the answer. So first the term எழுத தெரிஞ்சிருக்கணும். அதாவது ஜியோமெட்ரிக் டேர்ம்னா என்ன அது மறந்துடக்கூடாது. இப்போ இதுல சில ஃபார்முலா இதுல நீங்க சைடுல நோட் வச்சிருந்தீங்கன்னா இதை எழுதிருங்க. இந்த ஃபார்முலா நோட் பண்ணிடுங்க. இந்த ஜியோமெட்ரிக் சில டைம் சம்மேஷன் ஆஃப் தி ஜியோமெட்ரிக் ப்ராக்ரஸ் கேட்பாங்க. ஏன்னா போன வருஷம் 2024ல क्वेश्चन என்னவா இருந்து? nth டேர்ம் கேட்டிருந்தாங்களா? tn கேட்டிருந்தாங்களா? அது எது? அரித்மெட்டிக் ப்ராக்ரஸ்ல. அதே மாதிரி இப்போ இதுல nth டேர்ம் கேட்டாங்க அப்படின்னா sn ஈக்குவல் டு summation of nth term கேட்டாங்கன்னா nth term equal to a into r power n minus 1. இது எழுதி வச்சுக்கோ. summation of
up to n term கேட்டாங்க அப்படின்னா a into r power n minus 1 divided by 1 minus r, the condition if r is not equal to 1. Okay, at the same time the r should be greater than 1 இல்ல மைனஸ்ல வரும், அதனால தான் சரி greater than 1 இருந்தாலும் இது பாசிட்டிவா இருக்கும், அதனால தான் இந்த பண்ணலாம். சப்போஸ் less than 1 இருந்தாலும் இது மாத்தி போணும், r 1 minus r க்கு பதிலா r minus 1 ன்னு வரும். சரியா? this is r minus 1, அதாவது r greater ஆ இருந்தா, r less ஆ இருந்தா 1 minus r. அப்புறம் இதே ஜியோமெட்ரிக் சீக்வென்ஸ்ல வந்து இன்னொரு கேள்வி வரும், எப்படின்னா summation of the number infinite time இருந்தா அப்படின்னா a by 1 minus r, under the condition r should be equal to 1. அது infinite, the modulus of r is equal to 1. so இந்த மாதிரி, so இது இந்த மூணு ஃபார்முலா என்ன பண்ணிடுங்க, எழுதிடுங்க, நோட் பண்ணிடுங்க, அதாவது ஜியோமெட்ரிக் சீக்வென்ஸ்ல. ஓகே, தென் third question, இது ரொம்ப சிம்பிள், ஏன்னா இது வந்து உங்களுக்கு again அந்த பாலினாமியல் சீக்வென்ஸ் டேர்ம் சீரீஸ்ல வரும், நம்பர் சீரீஸ்ல வந்து summation of the sequence of number series, n natural number, square of the n natural number, cube of the n natural number, இதெல்லாம் அந்த ஃபார்முலா படிச்சிருப்பீங்க. ஓகே, இது இங்க கொடுத்திருக்கிறது வந்து summation of the square of the natural numbers. அதான், அதாவது if suppose if அதாவது இந்த மாதிரி 1 square plus 2 square plus 3 square dot 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 plus n square இருந்த அப்படின்னா இந்த n square sn என்ன, sn equal to formula you know, n into n plus 1 into 2n plus 1 into 2n plus 1 divided by 6 இது. ஓகே, சப்போஸ் sum of the n natural number, அதாவது 1 plus 2 plus 3 plus அப்படியே போயிட்டு plus n, இப்ப இதோட கூட்டுத்தொகை கேட்டாங்க அப்படின்னா sn equal to அதுக்கு ஃபார்முலா என்னது, sn equal to n into n plus 1 divided by 2. சரியா? சப்போஸ் கியூப்ல இருந்துன்னு வச்சுக்கோ, 1 cube plus 2 cube plus 3 cube plus அப்படியே போய் n cube ல இருந்து அப்படின்னா அதுக்கு ஃபார்முலா n into n plus 1 divided by 2 in the whole square. இது சோ இப்போ மூணு ஃபார்முலா ஆச்சா. ஃபோர்த் ஃபார்முலா இதே இதுல என்னன்னா sum of the n terms of arithmetic progress, இது அந்த இதுல பார்த்தது, இதையும் ஞாபகம் வச்சுக்கோ, sum of, இதையும் எழுதி வச்சுக்கோ, sum of n term, nth term, அத nth term அது n வரைக்கும் உள்ள term of arithmetic progress அப்படின்னா sn equal to n by 2 2a plus n minus 1 into d. ஓகே, இந்த எல்லா ஃபார்முலையும் கொஞ்சம் இப்போ தனியா நோட்ல போட்டு எழுதிடுங்க, இது ஒன்று. ஸோ இப்போ கம் டு தி ப்ராப்ளம். ஸோ ப்ராப்ளம் வந்து எந்த டைப்னா ஸ்கொயர் ஆஃப் தி நேச்சுரல் நம்பர், சம் ஆஃப் தி ஸ்கொயர் ஆஃப் தி நேச்சுரல் நம்பர், அதோட கூட்டுத்தொகை வேணும். அப்ப இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். ஸோ இப்போ வந்து கால்குலேட் பண்ணி சொல்லுங்க. n வந்து 19, சரியா? ஆன்சர் தான் இருக்கும். n வந்து 19 போடு. So n வந்து 19 into n plus 1 20 into 2n plus 1, 2 into 19 எவ்வளவு? 38 38 plus 1 என்னது? 39 divided by 6. ஓகே, இப்போ நீ இத ஷார்ட் பண்ணிக்கோ. இதை ஷார்ட் பண்ணும்போது 6 2 6 10 3 1 3 3 13. ஸோ 19 into 13 எவ்வளவு?
27 மீது 2 so 9 2 4 and 1 plus 1 2 1 into 1 and 2 4 7 so 2 4 7 into 10 is equal to 2 4 7 0 இது ஆன்சர். so யார் யாருக்கெல்லாம் வந்து செக் பண்ணிக்கோ. ஓகே so next problem இது வந்து நம்ம டைம் அண்ட் ஒர்க் வந்துச்சா. so every question அது யூபிஎஸ்சியா இருக்கட்டும் டிஎன்பிஎஸ்சியா இருக்கட்டும் டைம் அண்ட் ஒர்க் ஒன் கொஸ்டின் கம்பல்சரி. டிஎன்பிஎஸ்சியை பொறுத்தவரை 2 கொஸ்டினாலும் அதை நம்ம எதிர்பார்க்கலாம். அப்புறம் இந்த டைம் அண்ட் ஒர்க்குக்கு உங்களுக்கு ஏற்கனவே 2 ப்ராப்ளம் அந்த 2024ல கேட்டு சொல்லியிருக்கேன். அந்த ஃபார்மேட்டை முதல்ல போட்டுறணும். ஓகே அந்த ஃபார்மேட் என்னன்னு ஃபார்மேட் நான் சொன்ன அதே ஃபார்மேட் தான் எல்லா இதுக்கும் அதான் வரும். அதை கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். அதாவது 2 பேர் தானே. so this is A and this is B and இது ஒன்று டோட்டல் ஒர்க்குக்கு ஒன்று எவ்வளோன்னு. அப்புறம் இங்க இருக்கிறது எஃபிஷியன்சின்னு சொன்னோம், அதாவது கெப்பாசிட்டி. இதெல்லாம் இது கெப்பாசிட்டி. கொஞ்சம் தெளிவா எழுதுன்றா இருந்தா இது வந்து டேஸ் ஆர் அவர், அது மாதிரி இது டேஸ் ஆர் அவர், இது வந்து எஃபிஷியன்சி. ஓகே இது வந்து டோட்டல் ஒர்க். டோட்டல் ஒர்க் இதை எப்படி எழுதுவாங்க அப்படின்னா, இதை நான் டின்னு எடுத்துக்கிட்டேன்னா, இதை நான் ஈன்னு எடுத்துக்கிட்டேன்னா, இதை நான் ஒர்க்னு எடுத்துக்கிட்டா this W equal to E into D. இதான் இது காமன். இனி கம் டு த ப்ராப்ளம். இப்ப ப்ராப்ளத்துல ஒரு ஏ வந்து ஒரு வேலையை 18 இப்ப கொடுத்துருக்க டேட்டாவெல்லாம் உள்ள ஃபில் பண்ணுங்க. ஏ வந்து ஒரு வேலையை 18 நாள்ல முடிக்கிறார். ஏ கேன் ஃபினிஷ் ஒர்க் இன் 18 days. அப்ப ஏ வந்து 18 days போட்டாச்சா. சரி, அப்புறம் பி அதே வேலை சேம் வேலை தான், அதை முடிக்க ஏ எடுக்கிற நாள்ல பாதி எடுக்கிறாரு. அதாவது the same work in half the time taken by A. அதாவது ஏ வந்து 18 நாள் எடுக்கிறதுல பாதி. அப்ப பி எத்தனை நாள்ல முடிக்கிறாரு? 18ல பாதி எவ்வளவு? 9. சரியா? சோ பி 9. இனி ஈஸியா ப்ரொசீட் பண்ணிடலாமா? 2 இது கிடைச்சிருச்சு. அப்போ இதுக்கு இனி ரெண்டுக்கும் எல்சிஎம் எடு. 18க்கும் 9க்கும் எல்சிஎம் ஆஃப் 18 and 9. இந்த எல்சிஎம்க்கு நான் உங்களுக்கு ஷார்ட்கட் சொல்லி இருந்திருக்குது. 2 நம்பர் கொடுத்திருந்தாங்கன்னா பெரிய நம்பரை சூஸ் பண்ணிக்கோ. பெரிய நம்பர் வந்து இங்க 18. இந்த பெரிய நம்பர் மத்த நம்பரால டிவைட் ஆயிடுச்சு அப்படின்னா அதுதான் எல்சிஎம். So 18 will be divided by 9. So 18 is the LCM. கரெக்டா? So 18 LCM. இல்லைன்னா ஸ்கூல் மெத்தட்ல போய்க்கும். ஸ்கூல் மெத்தட்ல அந்த 18 9 போனா இப்ப 3 6 3 18 3 9 again 3 2 3 6 1 so 3 9 9 into 2 18 எல்லாம் ஒண்ணுதான். ஓகே சோ LCM வந்து எனக்கு கிடைச்சிருக்குது 18. so this இதான் 8. இது டோட்டல் ஒர்க். 18ங்கிறது டோட்டல் ஒர்க். அதாவது லோக்கல் லாங்குவேஜ்ல சொல்லனா எனக்கு இப்போ 18 மூடை இருக்குன்னு வச்சுக்கோ. 18 மூடை, அது அரிசி மூடையோ இல்ல சீனி மூடையோ ஏதோ வாட் எவர் இட் இஸ், 18 மூடை, மொத்தம் 18 மூடை இருக்கு. இப்ப இந்த 18 மூடை எஃபிஷியன்சி நான் என்ன சொன்னேன்? W equal to E into D தானே. அப்ப W 18 அப்படின்னா D வந்தும் 18 அப்படின்னா E என்னது? 1. கரெக்டா? 18 by 8 1. அதே மாதிரி இங்க பாரு, இது W 18, E வந்து 9, சாரி D 9, அப்ப E என்ன வரும்? 2. ஓகே இப்ப இந்த 1க்கும் 2க்கு என்ன மீனிங் அப்படின்னா, ஏங்கிற ஆளு ஒரு நாளைக்கு ஒரு மூட்டை தான் எடுக்க முடியும். அதனால ஏங்கிற ஒரு ஆளு ஒரு நாளைக்கு ஒரு ஒர்க் கம்ப்ளீட் பண்ண முடியும். அதுதான் அவருடைய கெப்பாசிட்டி. பிஏ பார்க்கும்போது அவரால் 2 மூடை இந்த 2 இது கம்ப்ளீட் பண்ண முடியும். ஓகே அதனாலதான் இவர் ஒரு நாளைக்கு 2 மூட்டையா தூக்கிட்டு போனா ஏ 18 நாள்ல முடிக்க வேண்டியதை அட்வான்ஸா 9 நாள்ல முடிச்சிருவாரு. அதுதான் மீனிங். ஓகே அப்படிங்கும்போது யாரோட எஃபிஷியன்சி அதிகம்? பியோட எஃபிஷியன்சி அதிகம். யாருக்கு எஃபிஷியன்சி அதிகமா இருக்கோ அவங்களால நம்பர் ஆஃப் டேஸ் வந்து குறைஞ்ச நாள்ல முடிக்கலாம். அதுதான் மீனிங்.
சரியா? சோ இது இப்ப புரிஞ்சுச்சா? அப்ப இப்ப இனி என்ன கேக்குறான் பாரு, இருவரும் சேர்ந்து ஒரு நாளில் முடிக்கும் வேலையின் அளவு என்ன? அதாவது then what part of the same work can finish in a day? ஒரு நாள் தான் ஒர்க் கேக்குறாங்க. நார்மலா எப்படி கேட்பாங்க அப்படின்னா, ஏ வந்து இவ்வளவு நார்மலா கேள்வி எப்படி இருக்குன்னா, ரெண்டு பேரும் சேர்ந்து மொத்த வேலையும் எப்ப முடிப்பாங்கன்னு நார்மலா கேள்வி இருக்கும். ஓகே, அப்படி இருந்து அப்படின்னா 18 டிவைடட் பை 2 பிளஸ் 1 3 6 நாள்ல முடிப்பாங்கன்னு அர்த்தம். அதாவது ரெண்டு பேரும் சேர்ந்து மொத்த வேலையை முடிக்கிறதா அர்த்தம் தான். ஓகே, 18 மூடையும் ஒவ்வொரு நாளும் இவர் ஒரு மூட்டை அவர் ஒரு 2 மூட்டை அப்ப 3 மூட்டை வெளியே போயிட்டே இருக்கும். அப்படி போச்சுன்னா 6 நாள்ல வேலையை முடிப்பாங்க. இப்படிதான் சில கொஸ்டின்ஸ் இப்படி இருக்கும். ஆனா இங்க என்ன கேக்குறாங்கன்னா, மொத்த வேலையை ரெண்டு பேரும் சேர்ந்து எப்ப முடிப்பாங்கங்கிறத கேட்கல. ஓகே, அதுக்கு பதிலா ஒரு நாள்ல எவ்வளவு ஒர்க்கு இவங்க பண்ண முடியும்னு கேக்குறாங்க. ஒன் டேல எவ்வளவு பாட்டு முடிக்கலாம் அப்படின்னா, சோ ஒன் டேல ஏ இஸ் டேக்கிங் ஒன் ஒர்க் in one day. In one day, A can take one work, B can take two work. அதாவது A வந்து ஒரு மூட்டையை தூக்க முடியும், B வந்து 2 மூட்டையை தூக்க முடியும். ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு நாள்ல 3 மூட்டை தூக்க முடியும். அப்படிதானே? அப்படின்னா இந்த கொடுத்திருக்க டோட்டல் ஒர்க்ல எவ்வளவு கம்ப்ளீட் பண்ணிருப்பாங்க? 18ல 3 பகுதி முடிச்சிருப்பாங்க. சரியா? அப்படிதானே? ஒரு நாளைக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? 1 by இத ஷார்ட் பண்ணா 1/6. so 1/6 of the work வந்து ரெண்டு பேராலையும் முடிச்சிருக்கப்படும். அதான் 1/6 of the work. அதுதான் ஆன்சர். so B equal to 1/6. இது ஒரு நாளுக்கு. மொத்தமா எவ்வளவு நாள்ல முடிப்பாங்க அப்படின்னா 18/3 equal to 6. ஓகே, அதனால இந்த டைம் அண்ட் ஒர்க் நல்லா இத மறுபடியும் ஒருக்கா வீடியோ வேணாலும் திருப்பி ரிப்பீட் பண்ணி பொறுமையா கேட்டு வேணாலும் பண்ணிக்கோ. சரியா? இதுல யாராவது டவுட் இருந்தா கேட்டுக்கோ இப்ப. So we'll move to the next question. இது again mensuration. mensuration-ல கியூபும் கனசதுரம் கனசெவ்வகம். கியூப்னா கனசதுரம் and கனசெவ்வகம். அது கியூபியாய்டு. இந்த ரெண்டையும் வச்சு ஒரு கேள்வி. கியூப்னா யூனோ this is cube, கனசதுரம்னா ஸ்கொயர் ஷேப்ல இருக்கிறது. ஓகே, கனசதுரம். கனசெவ்வகம்னா மீனிங் அதுல இருக்கு. அதாவது ரெக்டாங்குலர்ல உள்ள 3D மாடல். ஓகே, சோ இங்க எல்லாமே ஈக்குவல் ஏன்னு இருக்கும். இங்க இது எல் பி அண்ட் ஹெச் 3 டைமென்ஷன் வரும். இங்க என்ன கொடுத்திருக்காங்கன்னா பி கொடுத்திருக்காங்க, லென்த் கொடுத்திருக்காங்க, ஹெச் கேக்குறாங்க, அவ்வளவுதான். அப்ப என்ன கதை என்ன சொல்லுது? ஒரு கியூப இந்த கியூப மெல்ட் பண்றாங்க. அப்ப மெல்ட் பண்ணும்போது அதோட இந்த கியூபோட அளவு என்ன அப்படின்னா A equal to 12. இதை மெல்ட் பண்ணி கியூபியாய்டு அதாவது கனசெவ்வகமா உருவாக்குறாங்க. அப்படி உருவாக்குனா அதோட ஹைட் என்னவா இருக்கும்னு கேக்குறாங்க. ஓகே, அப்போ ரெண்டுக்குள்ள எது ஈக்குவலா இருக்கும்? இதே வால்யூம் ஈக்குவலா தான் இருக்கும். ஏன்னா ஒரு கியூபுக்கு எவ்வளவு வால்யூமோ அதே வால்யூம் தானே கியூபியாய்டுக்கு இருக்கும். ஏன்னா கனசதுரத்தை தானே உருக்கி கனசெவ்வகமா கொண்டு வர, நீ எக்ஸ்ட்ரா எதுவும் நம்ம ஆட் பண்ணவே இல்லை. அப்ப வால்யூம் வந்து ஈக்குவலா தான் இருக்கும். ஸோ அப்போ இந்த ரெண்டு வால்யூமும் கம்பேர் பண்ணு. எது? கனசதுரத்தோட வால்யூம், கனசெவ்வகத்தோட வால்யூம். ஸோ வி மஸ்ட் நோ த ஃபார்முலா. கனசதுரத்தோட வால்யூம் என்னது? A cube. ஓகே, ஸோ A cube equal to கனசதுரத்தோட A cube equal to வால்யூம் ஆஃப் த கியூபாய்டு L into B into H. ஓகே, இப்ப A வந்து கொடுத்திருக்காங்களா? அப்ப 12 into 12 equal to L கொடுத்திருக்குதா? கனசெவ்வகத்தோட எத்தனை? 8 into 16 into H. இனி ஈக்குவல் ஈஸி தானே? இனி ஈஸியா யூ கேன் கால்குலேட். அப்ப H is equal to 12 into 12 divided by 18 into 16. இனி இதை ஷார்ட் பண்ணிக்கோ. ஷார்ட் பண்ணும்போது கேர்ஃபுல்லா பண்ணுங்க. ஓகே, இப்ப நான் 3 ஏற்பாடு பண்ணா 6 3 18 4 12 இல்லைன்னா 6 கூட பண்ணிருக்கோம். சரி, ஓகே. நன்னாங்க 16 8ல பண்ணலாமா? பண்ண முடியாது. நன்னாங்க 16
நாங்க 12 இந்த 4 இந்த 4 போயிடும். அதுக்கப்புறம் ஒரு 6 6 12 so it's equal to 6 வருதா? So 6 centimeter the answer. So now go to the next one. இது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். இதுவும் டிஎன்பிஎஸ்சியை பொறுத்தளவுல 2-3 கொஸ்டின் இருந்துட்டே இருக்கும். ஓகே சரி, இது வந்து the compound interest on 16,000 for 9 months at 20% annum compounded quarterly. அதாவது இயர்லயும் கொடுக்கல அண்ட் இன்ட்ரெஸ்டும் இயர்ல கொடுக்கல, இன்ட்ரெஸ்டும் குவார்டர்லிக்கு 20% கொடுக்குறாங்க. அதாவது 20% ஆண்டு வட்டியில காலாண்டுக்கு ஒரு முறை, அதான் குவார்டர்லி ஒன்ஸ் தே ஆர் டிடக்டிங் இன்ட்ரெஸ்ட். அப்புறம் அதே மாதிரி இன்ஸ்டெட் ஆஃப் 9 months, இன்ஸ்டெட் ஆஃப் 12 months 1 year they have given for the 9 months 9 மாசத்துக்கு கூட்டு வட்டி கேட்கறாங்க. கூட்டு வட்டினா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். ஓகே, இதுக்கு ஃபார்முலா டைரக்டா அப்ளை பண்றதா அப்ளை பண்ணலாம். அதாவது ஃபார்முலா வந்து நார்மலா ஃபார்முலா என்ன, ஷார்ட்கட்டும் சொல்லிதானே. நார்மலா ஃபார்முலா A equal to P into 1 plus R by 100 the whole power n. இது நார்மல் 1 full complete year. இது அடுத்து half yearlyக்கு என்னது, A equal to P into 1 plus R by 2 into 100 into 2n. இது half yearly. quarterlyக்கு என்னது ஃபார்முலா, again P into 1 plus R by 4 into 100 the whole power 4n. so நீங்க ஃபார்முலா போட்டா ஃபார்முலா போட்டுக்கோ. so first ஃபார்முலால போட்டு சால்வ் பண்ணிடுவோமா. ஃபார்முலால போட்டு சால்வ் பண்றது என்ன, A equal to என்ன சால்வ் பண்ணி வேகமா A equal to 16,000 into 20 divided by 4 into 100 மன்னிக்கும் 1 plus தானே, one plus 20 divided by 4 into 100 the whole power 4 என்ன, n வந்து குவார்டர்லி தானே. குவார்டர்லிங்கும் போது நமக்கு என்ன வரும், சாரி 9 months. 9 months குவார்டர்லிங்கும் போது 9 months in 12 years. ஓகே, ஸோ இதை ஷார்ட் பண்ணும்போது 3/4 கிடைக்குமா. ஸோ 4 into 3/4. ஸோ இது 4 ஆகி 3 மாறும். ஸோ நவ் யூ தென் இதேமே நீங்க ஷார்ட் பண்றதா ஒரு 4 இது 5 வரும். ஓகே, 5/100. ஸோ ஹியர் யூ வில் கெட் இட் 16,000 into so 1 plus 105/100 into 105/100 into 105/100. இதை ஷார்ட் பண்ணிக்கோ. ஒன்னா போட்டோன்னா 105. again இது வந்து ஃபார்முலா படி போடும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லா கால்குலேஷன் மட்டும் ஒழுங்கா பார்த்து விடுங்க. இதை 5ஆல இதை டிவைட் பண்ண வச்சுக்கோ. இது 21 divided by 20 again 21 20. so again 21 20 again 4 16 40 again 1 இது 2. so 21 into 21 441 441 into 21 882 882 21. I will get 21 into 21 441 into
into 2 into 2 போட்டனா 882 882 into 21 போட்டா you will get 2 எவ்வளவு வரும்னா 18522 னு வரும். இது அமௌண்ட். இந்த அமௌண்ட எதுல இருந்து கழிக்கணும்? 16000 கழிச்சு அப்படின்னா மீதி வர்றதுதான் இன்ட்ரெஸ்ட் ரேட். இது வந்து டோட்டல் அமௌண்ட். 18000 இஸ் டோட்டல் அமௌண்ட். ஸோ 18,522 அதை வந்து 16,000 இது பண்ணனா ஃபைனலி யூ வில் கெட் 2522. இதான் ஆன்சர். இது வந்து ஃபார்முலா பேஸ்ட். சரி, இப்ப ஃபார்முலா இல்லாம எப்படி போறது? அது கொஞ்சம் ஃபாஸ்டாவே முடிஞ்சிடும். எப்படின்னா லிசன், நோட் பண்றேன், கொஞ்சம் வேகமா நோட் பண்ணிக்கோ. ஃபார்முலா இல்லாம எப்படி போடுறதுன்னா பிரின்சிபல் அமௌண்ட் அந்த டேபிளேஷனே தான். நம்ம சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் போடுவோம்ல, அதே மாதிரி தான். ஸோ இயர் வந்து டைம் பீரியட், அதாவது டி ஆர் என்னங்கிறது ஃபர்ஸ்ட் குவார்டர். ஃபர்ஸ்ட் குவார்டர் வந்து 3 months. அப்புறம் இன்ட்ரெஸ்ட் ஆர் வந்து 5%. சரி, இப்போ போட 5%. ஓகே, இங்க பிங்கிறது என்னது? 16,000. ஃபர்ஸ்ட் குவார்டர் 16,000ல ஃபர்ஸ்ட் குவார்டர் தான் 3 months போட்டுக்கோ. ஸோ 16,000ல 5% எவ்வளவு? 5/100. 5 80. ஸோ 800 ரூபா. 16,000 5%. ஸோ இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் 800 rupees. இது ஃபர்ஸ்ட் குவார்டர். செகண்ட் குவார்டர் என்ன வரும்? இந்த 800 இதோட கூட்டி இதோட ஆட் பண்ணணும். 16,000 கூட ஆட் பண்ணாச்சுன்னா 16,800. அதாவது பிரின்சிபல் வந்து நியூ பிரின்சிபலா மாறும். ஓகே, அசல் வந்து மாறும். அசல் வந்து 16,000ல இருந்து 16,800 மாறும். இது காம்பவுண்ட் கூட்டு வட்டியில, தனி வட்டியில மாறாது. ஞாபகம் வச்சுக்கோ. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல அப்படிதான் இருக்கும். அசல் மாறவே மாறாது. ஸோ இங்க 16,800. அப்ப இது செகண்ட் குவார்டர். செகண்ட் குவார்டர்னா 6வது மாசம். 6 மாசம் 3 மாசம் 3 மாசம் கழிச்சு 6வது மாசம் கழிச்சு. அப்ப எகெயின் 5%. அப்ப எதுக்கு 5%? இந்த 16,800க்கு 5% எவ்வளவுன்னு பாரு. ஓகே, 16,800க்கு 5%ன்னா எகெயின் 168 5ஆல டிவைட் பண்ணிக்கோ. சாரி, மல்டிப்ளை பண்ணு. ஓகே, அது 840 வரும். 840. அப்ப இங்க 840. அப்புறம் 6 மாசம் முடிஞ்சு. இனி 9 மாசம்னா தேர்ட் குவார்டர். அப்ப இந்த 840 இதுல ஆட் பண்ணிக்கோ. ஓகே, இதுல இது 840 இதுல. அப்புறம் இதுல நான் 840 ஆட் பண்ணேன்னா இங்க 0 4 8 16 1. ஸோ 17,640 வருமா? ஸோ தேர்ட் குவார்டர் எகெயின் 5%. அப்ப 17,640க்கு 5% எவ்வளவுன்னு பாரு. கரெக்டா? அது எவ்வளவு வருதுன்னு பாரு. 17,640க்கு 5% என்ன அமௌண்ட்? ஸோ 210. இது பாத்தீங்கன்னா 216 எகெயின் 216 882 வரும். 882. இது அவ்வளோத்தையும் கூட்டு. இது அவ்வளோத்தையும் கூட்டினா 2 8 4 12 3 24 25. ஆன்சர் வந்துச்சா? 2522. ஸோ பிராக்டிக்கலா இதோட அந்த கூட்டு வட்டியோடைய நேச்சரை புரிஞ்சு போறதா இருந்தா இந்த மாதிரி போங்க. இது கொஞ்சம் ஈஸியா முடியும். இல்லைன்னா ஃபார்முலா போட்டு போகணும். ஸோ ஃபார்முலால போடும்போது கால்குலேஷன் தப்பாயிடக்கூடாது. தப்பாச்சுன்னா அங்க ஆன்சர் வராது. மறுபடியும் ஒருக்கா
கால்குலேஷன் போறோம் டைம் போயிட்டே இருக்கும். ஓகே, அதனால இது பாத்துக்கோ. எகைன் இன்ட்ரெஸ்ட் அடுத்தது பாருங்க. In what time period the 10,000 earn an interest of 2,000? Okay, 2,000 at 10% per annum. இதையும் தான் இதையும் நீ வந்து ஃபார்முலால போடு, இல்லன்னா இதுல போட்டுக்கோ. சரி, நான் முதல்ல ஃபார்முலால போட்டுறேன். பை யூசிங் ஃபார்முலா. ஃபார்முலா தனி வட்டிக்கு வந்து எத்தனை ஆண்டுகள் வட்டியை பெற்றுத்தரும். இந்த தனி வட்டி சிம்பிள் மென்ஷன் பண்ணவே இல்லை. மென்ஷன் பண்ணாம இருந்தா அது இட் இஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். ஸோ ஃபார்முலா என்னது? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா பிஎன்ஆர் தானே, பிஎன்ஆர். ஓகே, அதாவது 2,000 ரூபாய் அவன் கொடுத்துட்டான். 2,000 ரூபாய் எப்ப வரும் இஸ் ஈக்குவல் டு பி வந்து 10,000 இன்டு என் தான் கேட்கிறான். சரியா? இன்டு n into r எத்தனை percentage? 10%. So 10 by 100. இப்ப n equal to இது இங்கே முடிச்சிட்டு போயிடலாம். n equal to 2000 divided by 1000. என்னது ஆன்சர்? 2. n equal to 2. இது பை ஃபார்முலா. ஸோ 2 ஆண்டுகள் இல்லைன்னா 2 years. இப்போ ஃபார்முலா இல்லாம எப்படி போடலாம்? பிரின்சிபல் அமௌண்ட் எவ்வளவு? 10,000. சரியா? இயர் ஃபர்ஸ்ட் இயர். எனக்கு இன்ட்ரெஸ்ட் என்ன? இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு? 10% தான். ஸோ 10%. 10,000த்துல 10% எவ்வளவு? 10,000த்துல 10% 1,000 ரூபாய். 1,000 ரூபாய். சரி, செகண்ட் இயர்ல என்ன ஆகும்? 10,000 அதெல்லாம் அசல் சேஞ்ச் ஆகாது, பிரின்சிபல் சேஞ்ச் ஆகாது. எங்க? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல அதே 10,000 தான் இருக்க போகுது. ஓகே, பர்சன்டேஜ் அதாவது வட்டியும் சேஞ்ச் ஆகல, அதே 10% தான். அதே 10%னா 10,000த்துல 10% எவ்வளவு? 1,000 rupees தான். இப்ப எனக்கு பாரு, 2,000 வந்துருச்சா? வட்டி மட்டும் 2,000 வந்துச்சா? அவன் என்ன கேக்குறான்? 2,000 வரணும்னா எத்தனை வருஷம் நாம் வட்டி கட்டணும்? அப்ப எத்தனை வருஷத்துக்கு வந்து எத்தனை வருஷத்துக்குள்ள 2,000 எனக்கு கிடைச்சிருக்குது வட்டி மட்டும்? 2 வருஷத்துக்குள்ள. அப்ப ஆன்சர் என்ன? 2 years. ஓகே, சோ ஏதாவது ஒரு ஒண்ணு அப்ப டைரக்டா ஃபார்முலா போட்டு போ, இல்லன்னா இந்த மாதிரி பண்ணிக்கோ. சிம்பிள் இன்ட்ரெஸ்டா இருந்தாலும் சரி, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்டா இருந்தாலும் சரி. சரியா? தென் நெக்ஸ்ட் ப்ராப்ளம். இது வந்து ஸ்பீடு டிஸ்டன்ஸ் ப்ராப்ளம். இதுவும் டைரக்டா ஃபார்முலாவே போட்டுடலாம். இது வந்து நார்மலா பைக் ஓட்டுறவங்க, கார் ஓட்டுறவங்க உனக்கு தெரியும். நான் எத்தனை கிலோமீட்டர் ஸ்பீட்ல போறேன். இப்போ வந்து சென்னையில இருந்து 60 கிலோமீட்டர், இல்ல சாரி, இப்ப திருநெல்வேலி போறோம், இல்ல கன்னியாகுமரி போறோம், 600 கிலோமீட்டர் இருக்குது. அப்ப 100 கிலோமீட்டர் ஸ்பீட்ல நான் போறேன். போக முடியாதுதான், போலாம். அப்பப்ப அங்கங்க சில டைம்ல சில ஏரியால 100 கிலோமீட்டர், சில ஏரியா 110, சில டிராபிக் இருந்தா 80. ஸோ இந்த மாதிரி டிஃபரெண்ட் ஸ்பீட் நம்ம இது பண்ணும். ஸோ அந்த ஸ்பீட்ல எவ்வளவு டிஸ்டன்ஸ் நம்ம வந்து கிராஸ் பண்ணும். இதுதான் அந்த ப்ராக்டிக்கல்லா நம்ம ஒரு கணக்கு போடுவோம்ல, அதை தான் இங்க இது கேட்கறாங்க, வேற ஒண்ணும் இல்லை. ஸோ ஒரு கார் வந்து 90 கிலோமீட்டரை வந்து 2.5 மணி நேரத்துல கடக்குது அப்படின்னா 210 கிலோமீட்டர் எவ்வளவு கடக்கிறதுக்கு எவ்வளவு ஸ்பீடு வேணும்? சரியா? அப்போ நமக்கு என்ன ஸ்பீடை நம்ம எப்படி சொல்லுவோம்? I ride the car this much kilometer per hour அப்படி சொல்லுவோம்ல. சோ கிலோமீட்டர் per hour இதான ஸ்பீடோட யூனிட். அப்ப கிலோமீட்டர் மென்ஷன் டிஸ்டன்ஸ், ஹவர் மென்ஷன் டைம். அப்ப மூணுக்குள்ள ரிலேஷன் என்ன? s equal to d by t. சரியா? ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன? s என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க? ஃபர்ஸ்ட் கண்டிஷன்ல கிலோமீட்டர் கொடுத்துருக்காங்களா? 90. சரி, அவர் கொடுத்துருக்காங்களா? 2.5 hours. அப்ப ஸ்பீட் என்னன்னு கால்குலேட் பண்ணு. சோ 9 இதை எப்படி வேணா 900 டிவைட் பை 25. சோ என்ன வரும்? 925 36 வருமா? 3 25 75, அப்புறம் ஒரு 15 150. சோ 36 கிலோமீட்டர் பெர் அவர். ஓகே, இந்த ஆக்சுவல் ஸ்பீட் வந்து 36 கிலோமீட்டர் பெர் அவர். இந்த ஸ்பீட்ல நான் போனா 210 கிலோமீட்டருக்கு, சாரி, இப்போ இதோட ஸ்பீடு இவ்வளவு அப்படின்னா 210 கிலோமீட்டர் எவ்வளவு நேரத்துல இது பண்ணும்?
எவ்வளவு டைம்ல முடிப்பேன். அப்ப என்ன 210 கிலோமீட்டர் per this speed அந்த மாதிரி டைம் கேட்டிருக்கு. அப்ப டைம் ஈக்குவல் டு d by s. s கண்டுபிடிச்சாச்சு. என்னோட வண்டியோட ஸ்பீட் 36 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போயிட்டு இருக்கிறேன். அப்ப 210 கிலோமீட்டர் நான் ஃபினிஷ் பண்ணக்கு எவ்வளவு டைம் ஆகும்? அப்ப 210 divided by 36. ஓகே, சோ 210 divided by 36 என்ன வரும்? இதை ஷார்ட் பண்ணணும் அப்படின்னா 6 18 30 5 30 6. ஸோ 35 by 6. இதை இன்னும் ஷார்ட் பண்ணணும் அப்படின்னா 5 30 and 5 by 6 வரும். 5 hours and 5 by 6 minutes வரும். அப்போ 5 hours 5 by 6 minutes அப்படின்னா இதை நம்ம அவர்ல இதை மினிட்டா மாத்தணும் அப்படின்னா 5 by 6 into 60 மல்டிப்ளை பண்ணியாச்சுன்னா இது ஒரு 10, ஸோ 50 மினிட்ஸ் கிடைக்கும். அப்ப ஒரு 5 hours plus 50 minutes. ஆன்சர் எங்க இருக்கு? ஏல இருக்கா? ஸோ எங்கெல்லாம் உனக்கு டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் ப்ராப்ளம் இருக்குதோ அதை ஒரே ஃபார்முலா தான் s ஈக்குவல் டு d by t. உனக்கு ஃபார்முலா தெரியாது அப்படின்னு சொல்லிப்பாரு. இத்தனை கிலோமீட்டர் ஸ்பீட்ல நான் போறேன். அப்ப ஸ்பீட் ஈக்குவல் டு கிலோமீட்டர் பெர் ஹவர். இப்போ கிலோமீட்டர் ரெப்ரசன்ட் t, டைம் ரெப்ரசன்ட் t. இதான் இதை வச்சு என்னென்ன கொடுத்துருக்கோ குவான்டிட்டியை போட்டு எது இல்லையோ அதை கால்குலேட் பண்ணிடுங்க. அகைன் மென்சுரேஷன் ப்ராப்ளம். மென்சுரேஷன் என்ன கொடுத்துருக்காங்க? உருளைங்கிறது சிலிண்டர். சிலிண்டர் வந்து ரேஷியோல கொடுக்குறாங்க. 2 சிலிண்டர் இருக்குது. So the radius of the radius, r value, radius of the right circular cylinder is 3:2. The ratio of their height. அப்ப r ஒரு சிலிண்டர் எடுத்துக்கிட்டோம்னா இந்த r and height, இது r இது height, இந்த r ஐ h ரேஷியோல கொடுத்திருக்காங்க. அப்படின்னா the ratio of the cross circular surface area. ஓகே, அதாவது வலை பரப்பு அதுல விகிதம். சரியா? அப்ப அதுக்கு ஃபார்முலா தெரியணும். அப்ப r ஓட ரேஷியோ என்னது? 1 minute. r1 by r2 என்ன ரேஷியோ கொடுத்துக்கிறாங்க? 3/2. h1 by h2 5/3. ஓகேயா? இப்ப cross surface area SCSA formula for cylinder க்கு என்னது? 2 pi r h. அப்ப இது சிம்பிள். இனி CSA1 divided by CSA2 போடும்போது 2 pi r1 h1 divided by 2 pi r2 h2. ஓகே, அப்ப இது கேன்சல் ஆயிடும். சோ ஃபைனலா நமக்கு கிடைக்குது r1 by r2 into h1 by h2 equal to 3/2 into 5/3. so இந்த 3 போயிட்டு finally you will get 5/2 ன்னு கிடைக்கும். so 5/2 னா 5:2. so answer A. the next problem, the HCF of, அதாவது பாலினாமியல் கொடுத்து அதுக்கு HCF and LCM. நார்மலா அதாவது யூபிஎஸ்சில இந்த மாதிரி கேட்கறது இல்ல, டிஎன்பிஎஸ்சில ஒரு 2 கொஸ்டின் எப்படியும் எல்சிஎம்ல இருந்து பாலினாமியல் வச்சு வந்துருது. சொல்லப்போனா எல்லா டிஎன்பிஎஸ்சி பேப்பரை பார்த்தாலுமே 5 கொஸ்டின் 6 கொஸ்டின் எல்சிஎம் அண்ட் HCF வச்சே இருக்கும். ஓகே, அதுல ஒரு மாடல் வந்து நம்பர் வச்சிருக்கும், இன்னொரு மாடல் பாலினாமியல் வச்சிருக்கும், இன்னொரு மாடல் நான் நேற்று சொன்னேன்ல அந்த அப்ளிகேஷன் பேஸ்ட், அந்த மொபைல் போன்ஸ் ஆர் ரிங்கிங், பர்சன்ஸ் ஆர் ரன்னிங், அப்புறம் டிராபிக் லைட்ஸ் ஆர் பிளிங்கிங், இந்த மாதிரி அப்ளிகேஷன் பேஸ்ட் எல்சிஎம் இருக்கும். சரியா? அப்புறம் இன்னொரு டைப் என்ன சொன்னா, நேத்து வந்து இந்த HCF ஒரு 3 டேபிளேஷன் போட்டு கொடுத்தேன்ல, ஃபைண்ட் அவுட் த லார்ஜஸ்ட் நம்பர், அதுல ரிமைண்டர் 0 வந்தா எப்படி பண்ணணும், சேம் ரிமைண்டர் வந்தா என்ன மாதிரி ஆன்சர் எடுக்கணும், ஒவ்வொரு நம்பருக்கும் ஒவ்வொரு ரிமைண்டர் வந்தா என்ன மாதிரி ஆன்சர் இருக்கும். இதுதான் எல்சிஎம்ல உள்ள ஒவ்வொரு டைப்ஸ். இதுல ஒன் ஆஃப் த டைப் வந்து பாலினாமியல். இந்த பாலினாமியல் என்ன கொடுக்க, அப்புறம் இன்னொரு டைப் என்ன எதை பேஸ் பண்ணிருந்தா ஒரு ரிலேஷன் இருக்குது. அதாவது HCF-ஐயும் ஒரு குறிப்பிட்ட நம்பர் 2 நம்பரோட HCF-ஐயும்
அந்த ரெண்டு நம்பர்ல இருந்து கிடைக்கிற எல்சிஎம் மல்டிப்ளை பண்ணா அது எதுக்கு ஈக்குவல்னா கொடுத்திருக்கிற நம்பரோட பெருக்கலுக்கு ஈக்குவலா இருக்கும். இது ஒரு ரிலேஷன். ஓகே, இஃப் ஐ அம் ஹேவிங் டூ நம்பர், LCM of two number and HCF of two number, their multiplication is equal to the multiple value of the both the number. இது ஒரு ரிலேஷன். இப்ப அதை வச்சுதான் நம்ம இங்க எடுக்க போறோம். இங்க என்னன்னா HCF of the x power 4 இது இருக்குல்ல and HCF of this one, இது ஒரு டேர்ம், இது ஒரு டேர்ம். இந்த ரெண்டு டேர்ம் இதை நான் x ன்னு எடுத்துக்கிறேன், இதை நான் y ன்னு எடுத்துக்கிறேன். இந்த ரெண்டோட HCF வந்து இது, இந்த ரெண்டோட HCF வந்து போட்டுருக்கான். இது HCF. LCM கேக்குறோம். அப்ப இதான ஃபார்முலா. ஓகே, ரெண்டு நம்பரோட மல்டிப்ளிகேஷன் ஈக்குவல் டு ஒரு நம்பர், ரெண்டு நம்பர் மல்டிப்ளிகேஷன் ஈக்குவல் டு HCF of that number into LCM. அப்ப இது எப்படி எழுதுவோம்? L x power 4 plus 3x cube plus 5x square plus 26x plus 56 into again x power 4 plus 2x cube minus 4x square minus x plus 28, இது அடுத்த நம்பர், equal to எப்படி வரும்னா equal to x square plus 5x plus 7 வரும் into LCM. இந்த ஃபார்முலாவை படி அப்படியே எழுதி இருக்கிறேன், into LCM. so LCM equal to இந்த டேர்ம் கீழ வந்துருமா? ஓகே, so LCM equal to இந்த டேர்ம் divided by x square plus 5x plus 7. சரியா? இப்ப நார்மலா இந்த டேர்ம் கேள்வி எப்படி வரனா, இப்ப ஐ அம் ஹேவிங் நம்பர், அதோட HCF வந்து 16, LCM வந்து 24, ஒன் ஆஃப் த நம்பர் இஸ் 8. ஓகே, அப்படின்னா LCM என்ன அப்படின்னா டிவைடட் பை அந்த மாதிரி தான் நம்பரை வச்சிருக்கோம். ஆனா இதுல வந்து பாலினாமியல் ஈக்குவேஷனை கொடுத்துருக்காங்க. இப்ப அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும்னா யூ ஹேவ் இதை டிவைட் பண்ணும். டிவைட் பண்ணதுக்கு வந்து லாங் டிவிஷன் மெத்தட் ஒன்று படிச்சிருப்பீங்க ஸ்கூல் டைம்ல. ஓகே, அதை தான் யூஸ் பண்ணி எடுக்க. ஏதாவது ஒரு டேர்ம் எடுத்துக்கோ. ஒன்னு நீ இதர் யூ டேக் ஒன்னு இந்த டேர்ம் எடுத்துக்கோ, ஏன்னா மல்டிபிளிகேஷன் தானே. ஏதாவது ஒரு நம்பர், ஏதாவது ஒரு டேர்ம் எடுத்துக்கோ, எடுத்து அதை இதால டிவைட் பண்ணணும். சரியா? டிவைட் பண்ணதுக்கு அப்புறம் உனக்கு இப்ப நான் எதை நான் ப்ரிஃபர் பண்றது இந்த டேர்ம் எடுக்கணும். ஏன்னா ஆப்ஷன் பாரு, ஆப்ஷன்ல இந்த டேர்ம் அப்படி இருக்கும் பாரு, இந்த செகண்ட் டேர்ம் x4 இந்த பாரு, இது அப்படி இருக்கும். x4 plus 2x cube minus 4x square minus x and 26 எல்லாமே அதான். so no need to disturb. அப்ப டிவைட் பண்ண வேண்டியது இந்த டேர்ம் தான் டிவைட் பண்ணு. எது? x power 4. ஓகே, x power 4. சோ இதை எப்படி எழுதணும் அப்படின்னா டிவைட் பண்ண லாங் டிவிஷன் மெத்தட் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இருந்தாலும் ஐ வில் சால்வ் நவ. ஹவ் டு சால்வ் ஒருக்க ஞாபகப்படுத்திக்கோங்க. so long division methodல first you write the equation. இத நான் வந்து first equation தான் எழுதணும். so இப்படி போட்டேன்னா x power 4 plus 3x cube plus 5x square plus 26x plus 56. இங்க எனக்கு இந்த சைடு வர வேண்டியது இது வரணும். அதாவது x power 4 சாரி x square plus 5x plus 7. சரி, இப்ப இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் கம்பேர் பண்ணு. ஃபர்ஸ்ட் டேர்ம் x4 இருக்கா,
அப்ப x4 இந்த இடத்துல எனக்கு வரணும் அப்படின்னா மேல எதை கொண்டு மல்டிப்ளை பண்ண வேண்டியிருக்கும்? இந்த இடத்துல எனக்கு மல்டிப்ளை பண்ண வேண்டியது வெறும் சும்மா எக்ஸ போட்டோம்னா எக்ஸ் இன்டு எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் கியூப் தான் வரும். அப்ப இந்த இடத்துல எனக்கு எக்ஸ் ஸ்கொயர் வேணும். ஓகே, அப்ப இந்த எக்ஸ் ஸ்கொயரையும் இப்ப நீ இந்த எக்ஸ் ஸ்கொயரை ஃபுல்லா மல்டிப்ளை பண்ணி இது எல்லாமே சேர்த்து அப்ப என்ன வரும்? எக்ஸ் ஸ்கொயர் இன்டு எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் பவர் 4. அதே மாதிரி எக்ஸ் ஸ்கொயர் இன்டு 5x என்ன வரும்? 5x கியூப் பிளஸ் 5x கியூப். அப்புறம் இந்த 7 கூட 7x ஸ்கொயர் பிளஸ் 7x ஸ்கொயர் வருதா? சோ இப்போ இது பண்ணு. இப்போ சைன் சேஞ்ச் பண்ணா தான் நமக்கு இதா இருக்கும். we can cancel. சோ இத ஒரு இத சேஞ்ச் பண்ண எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ண வேண்டியிருக்கும். கரெக்ட்டா? அதனால I am changing the sign. சோ இது மைனஸ் போட்டா இதுவும் மைனஸ் இதுவும் மைனஸ். இப்போ இது ஃபர்ஸ்ட் டைம் கேன்சல் ஆயிடும். சோ செகண்ட் உனக்கு என்ன கிடைக்கும்? இது 5 மைனஸ் 2x கியூப் கிடைக்கும். அதே மாதிரி இங்கேயும் மைனஸ் 2x ஸ்கொயர் கிடைக்கும். இப்போ இந்த டேர்மை கீழே இறக்கிக்கோ. இது பிளஸ் 26x. இப்ப மறுபடியும் இங்க வா. இது இப்ப எனக்கு x கியூப் வேணும், 2x கியூப் வேணும். அப்ப 2x கியூப் வேணும் அப்படின்னா எவ்வளவு எதை கொண்டு மல்டிப்ளை பண்ணணும்? மைனஸ் 2x ஓட மல்டிப்ளை மைனஸ் 2x வரணுமா? மைனஸ் 2x போட்டாதான் இங்க எனக்கு மைனஸ் 2x கியூப் கிடைக்கும். சரியா? சோ இந்த 2x இந்த x ஸ்கொயர் மைனஸ் 2x கியூப். அதே மாதிரி மைனஸ் 2x பிளஸ் இந்த 5x. சோ I2 10. சோ மைனஸ் 10x ஸ்கொயர் again 7 into minus 2x. So 14 minus 14x. So இப்போ இத சால்வ் பண்ணும். இத சால்வ் பண்ணும்போது again சைன் மாத்திக்கோ. இத பிளஸ் போட்டா எல்லாமே இதுவும் சைன் மாத்தணும், இதுவும் சைன் மாத்தணும். அப்ப இந்த டேர்ம் போயிடும். இந்த டேர்ம் போயிடுச்சுன்னா இங்க கிடைக்க வேண்டியது 8x ஸ்கொயர் கிடைக்குமா? So 8x ஸ்கொயர் இதுல என்ன கிடைக்குது? 14 அப்போ இது 40 கிடைக்கும். பிளஸ் 20 40x இந்த 56 கீழே கொண்டு வந்துரு. பிளஸ் 56. So now இப்ப பாரு. இப்ப இதுல 8x ஸ்கொயர் வேணா அங்க என்ன பண்ண நானு 8 ஆட் பண்ண வேண்டியிருக்கும். பிளஸ் 8. இப்ப இது செக் பண்ணு. 8x ஸ்கொயர்னா இது 8 into x ஸ்கொயர் 8x ஸ்கொயர் பிளஸ் என்ன 40x பிளஸ் என்ன 56. இப்ப இதெல்லாம் போய் 0 வந்துடும். சோ அப்ப எனக்கு கிடைக்கக்கூடியது என்னது? மேல என்ன கிடைச்சிருக்குன்னா x ஸ்கொயர் கிடைச்சிருக்குது. x ஸ்கொயர் மைனஸ் 2x பிளஸ் 8. அப்புறம் இந்த டேர்ம் எங்க இருக்குன்னு பாரு. x ஸ்கொயர் minus 2x plus 8. So answer C. So கொஞ்சம் கேர்ஃபுல்லா பண்ணணும். ஓகேயா? Then next it talks about இது கோப்ரைம் சார்பகா எண்கள். அதாவது கோப்ரைம்ங்கிறதுக்கு டெஃபினிஷன் வேணா எழுதி வச்சுக்கோ. 2 or more integers. ஓகே, 1 மேற்பட்ட எண்கள் இன்டிஜர் that share இது வேணா எழுதி வச்சுக்கோ. 2 or more integers that share no common factors other than 1. 1 தவிர வேற எந்த ஃபேக்டரையும் காமனா ஷேர் பண்ணக்கூடாது. அப்படிப்பட்ட நம்பர் தான் கோப்ரைம் சொல்றது. சரியா? சோ இந்த இதுல எது அந்த மாதிரி நம்பர்னு கண்டுபிடிச்சுக்கோ. ஓகே, எதெல்லாம் காமன் ஃபேக்டர் ஷேர் பண்ணல, காமன் அதர் தேன் 1. இப்போ 16 62 எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா
16ஓட ஃபேக்டர் என்ன எடுக்கலாம்? 1 into 16, 2 into 8 எடுக்கலாம். அப்புறம் 2 into 4 எடுக்கலாம். ஓகே, 4 into 4 எடுக்கலாம். இது ஒரு ஃபேக்டர். 64 62 எடுத்துக்கிட்டே அப்படின்னா again இதோட ஃபேக்டர் 1 into 62. இதை 2 போட்டோன்னா 2 into 31 எடுக்கலாம். இல்ல வேற என்ன? again இந்த ஃபேக்டருக்கு வந்து ஸோ இந்த மாதிரி செக் பண்ணிக்கோ. காமன் ஃபேக்டர் அத ஒன்ன தவிர வேற இப்ப இதுலயே பாரு, இங்கேயும் காமன் ஃபேக்டர் 2 வந்துருதா, இங்கேயும் 2 வந்துருதா, சரியா? சோ காமன் ஃபேக்டர் இருக்கக்கூடாது. அப்படி இல்லாம இருந்தா அதான் வந்து கோப்ரைம்ஸ். சரி, 18க்கும் 25க்கும் பாரு, 18 25. 18க்கு வந்து 1 into 18 ஒரு ஃபேக்டர், 25க்கு 1 into 25 ஒரு ஃபேக்டர். 18 மறுபடி 2 into 9 எழுதலாம். இத 5 into 5 எழுதலாம். இத 3 into 3 போடலாம். ஓகே, எகைன் இதை இன்னும் இதை பிரிக்கிறதா இருந்தா 6 into 3 எழுதலாம். இது பாரு, எதுவுமே ஒன்ன தவிர வேற எதுவுமே அங்க இருக்காது. ஸோ இது ஒரு ஆப்ஷன். மற்ற செக் பண்ண சரி பண்ணிக்க, ஆன்சர் வந்துருச்சு. இப்ப 21க்கு 35க்கு பாரு, 21 35. இதை நான் எழுதா 121, அதே மாதிரி 135. 21 7 into 3 7 3 21 போடலாம். இதை நான் 5 போட்டேன்னா 7 5 35. சரி, 7 வந்து ஷேர் ஆகுதா? சோ ரெண்டு நம்பரை செக் பண்ணும்போது ஒன்னு மட்டும் தான் காமன் ஃபேக்டரா இருக்கணும். ஒன்ன தவிர வேற ஏதாவது காமன் ஃபேக்டரா இருந்தா தட் இஸ் நாட் கோப்ரைம்ஸ். அதுதான் அதான் மீனிங். ஓகே, இது ஒரு ஜெனரல் கொஸ்டின். அதாவது டீயோட விலை வந்து 20% கூடுச்சுன்னா நார்மலா வாங்குற டீயை விட எவ்வளவு குறைச்சு வாங்குவீங்க அந்த எக்ஸ்பெண்டிச்சரை மீட் பண்றதுக்கு. அதுதான் இதோட இது ஒரு காமன் கொஸ்டின் இது. சரியா? இதை ரெண்டு விதத்துல பண்ணலாம். ஃபார்முலா போட் பண்றதா, இல்லைன்னா மைண்ட் கால்குலேஷன்ல நீங்க யூ கேன் டூ. ஓகே, எப்படின்னு பாரு. ஸோ இப்ப இன்னொன்னு, எப்பெல்லாம் இந்த பெர்சன்டேஜ் ரிலேட்டட் கொஸ்டின் வருதோ அப்ப என்ன பண்ணுன்னா, நம்பர் இல்லாம வெறும் பெர்சன்டேஜ் மட்டும் இருந்தா, எங்கேயுமே நம்பர் இல்லல, வேற எது நம்பரும் இல்லல்ல, பெர்சன்டேஜ் மட்டும் இருந்தா யூ கேன் அசியூம் சடன் வேல்யூ. 100 1000 இப்படி ஏதாவது ஒரு வேல்யூ அசியூம் பண்ணலாம். ஓகே, சரி நான் இங்க ஃபார் ஈஸி பர்பஸ் ஐ ஆம் அசியூமிங் குவாண்டிட்டி வந்து குவாண்டிட்டி வந்து 100 கிராம்னு அசியூம் பண்ணிக்கிறேன். 100 கிராம். அதோட காஸ்ட் பிரைஸ் வந்து 100 ரூபாய். சரியா? சோ நான் என்னோட கன்சம்ஷன் வந்து அதுவும் நான் 100 கிராம். ஓகேயா? அப்புறம் என்னோட எக்ஸ்பெண்டிச்சர் எனக்கு 100 ரூபாய் தான். நூறு கிராம் டீ 100 ரூபாய்க்கு வாங்குறேன்னு வச்சுக்கோ. அதனால 100 கிராம் தான், அதனால 100 ரூபாய் எனக்கு ஆகுது ஒரு மாசத்துக்கு. இப்ப என்ன ஆகுதுன்னா, எனக்கு இங்க குவாண்டிட்டி எவ்வளவு வாங்குன்னு தெரியல. ஏன் தெரியலன்னா, காஸ்ட் பிரைஸ் 20% இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ 120 ருபீஸ் ஆயிருக்கு. ஓகேயா? இந்த 120 ருபீஸ் ஆனதுனால வழக்கமா நான் 100 கிராம் வாங்குறக்கூடிய ஆளு நான் வந்து 100 கிராம் வாங்க முடியாது, 100 கிராம் விட கம்மியா தான் வாங்க முடியும். ஸோ லெஸ் தேன் 100 கிராம்ஸ்.
அப்படி லெஸ் தேன் 100 கிராம் வாங்கினாதான் என்னோட எக்ஸ்பெண்டிச்சர் 100 ரூபாய்க்குள்ள வைக்க முடியும். எல்லாம் கூடிடும். 120 ரூபா கொடுக்க அந்த 120 100க்கு 100 ரூபாய்க்கு மேல போகணும். அப்ப இதுல இருந்து ஒரு என்ன ரிலேஷன் எடுக்கலாம்? இந்த எக்ஸ்பெண்டிச்சர் எப்படி கால்குலேட் பண்ணுவோம்? எக்ஸ்பெண்டிச்சர் இஸ் ஈக்குவல் டு எவ்வளவு குவாண்டிட்டி நான் கன்சியூம் பண்றேன். ஸோ கன்சியூம் பண்ற குவாண்டிட்டி, அந்த குவாண்டிட்டி இன்டு பிரைஸ். ஓகேயா? ஸோ இப்ப சி ஈக்குவல் டு கன்சம்ஷன் தானே கேட்கறான். சி ஈக்குவல் டு இ பை பி, அதாவது எக்ஸ்பெண்டிச்சர், அதாவது அதோட எக்ஸ்பெண்டிச்சர் அண்ட் பி, அதோட காஸ்ட் பிரைஸ். இது கன்சம்ஷன், இது காஸ்ட் இல்ல, இது கன்சம்ஷன், இது எக்ஸ்பெண்டிச்சர். சரியா? சோ அப்ப இந்த கன்சம்ஷனும் இந்த பிரைஸும் ரெசிப்ரோக்கல். ஓகே, இப்போ நான் எப்படி கொண்டு வரலாம்? இப்போ நியூ பிரைஸ் என்ன? நியூ பிரைஸ்ங்கிறது 120 நியூ பிரைஸ் ரேஷியோ, அதாவது நியூ பிரைஸ்க்கு வந்து 120 பை, அதாவது 20% தானே இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ 120 பை 100 ஆஃப் தி ஜெனரல் பிரைஸ், இனிஷியல் பிரைஸ், அதான் பி. ஓகே, இதை நான் எப்படி எடுத்துக்கலாம்? 12, இந்த ரேஷியோவை 12 பை 10 பின்னு எடுத்துக்கலாம். இது நியூ பிரைஸ். அப்ப நியூ பிரைஸ்க்கு ஏத்த குவாண்டிட்டி என்ன எழுதும்? 10 பை 12 Q. ஏன்னா ரெண்டும் ரெசிப்ரோக்கல், ஞாபகம் வச்சுக்கோ. இது அதோட நியூ குவான்டிட்டினா கன்சம்ஷன், எவ்வளவு கன்சியூம் பண்றது. அப்ப இதுல அப்ப எனக்கு எவ்வளவு கன்சியூம் பண்றது எனக்கு தெரிஞ்சு போச்சு. அப்ப என்ன? 10 by 12 Q குவான்டிட்டி மைனஸ் ஏற்கனவே நான் கன்சியூம் பண்ண குவான்டிட்டி டிவைடட் பை ஒரிஜினல் குவான்டிட்டி பண்ணது. ஸோ இப்படி பார்க்கும்போது எனக்கு என்ன வரும்? Q நான் வெளியே எடுத்தேன்னா 10 by 12 minus 1 divided by Q வரும். கேன்சல் ஆச்சு அப்படின்னா 10 minus 12 so divided by 12. அப்போ minus 2 by 12 வரும். ஏன் மைனஸ் சைன் வருதுன்னா டிக்ரீஸ், என்னோட கன்சியூம் பண்ற குவான்டிட்டி ஒரிஜினல் குவான்டிட்டியோட கம்மியாகும். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 1/6. ஸோ 1/6ங்கிறது என்னது? 0.666 போயிட்டே இருக்கும். ஸோ ஐ கேன் 7 போடலாம். ஸோ இதை நான் பர்சன்டேஜ்ல பண்ணும்போது 16 தானே. ஸோ 16.67. ஓகே, இந்த 16.67 ஆப்ஷன்ல எதுல வருதுன்னு பாரு. ஓகே, இப்ப 45 47/3, இது வந்து 45, இது வந்து 45 47/3. அப்ப இது என்ன வரும்? ஒரு 3 3 17 3 15, 15 தான் வருது. இது பாரு 3 16 48 50/3. 50/3னா ஒரு 3 3 2 20 6 3 18 again 20 6 1 18 6 1 18 16 4. So 16.66. So this is the answer. B is the answer. இது ஒண்ணு. ஓகே, சப்போஸ் நீ பிராக்டிகலா யோசித்து பண்ணணும் அப்படின்னா அதுக்கு இன்னொரு மெத்தட் இருக்கு. இது வந்து நம்ம ஃபார்முலா படி போறோம் டெரைவ் பண்றது. இப்ப நீயாவே யோசிக்கணும். சிலவங்க வந்து அந்த நேரத்துல யோசிப்பாங்க ஒண்ணுன்னா, அப்படி அதையும் கரெக்டா யோசிக்கணும். அது எப்படின்னா அதையும் பாத்துடலாம். அது எப்படின்னா, நான் வந்து 100 கிராம் வாங்குறேன்னா 100 கிராம 100 ருபீஸ்க்கு வாங்குறேன். அப்படின்னா 1 கிராம் என்ன? 1 கிராம் 1 ரூபா தானே. அப்ப 10 கிராம்ஸ் வந்து 10 கிராம் வந்து 10 ருபீஸா? இது கரெக்டா அந்த ஸ்டேட்மெண்ட்? இப்ப 100 கிராமா இருந்த காபி தூள், சாரி டீ தூள் என்ன, அது 100 ரூபாய் பதிலா 120 ரூபாயா மாறிச்சு.
அப்படின்னா இதே 10 கிராம் என்ன வரும்? 10 கிராமுக்கு எவ்வளவு வரும்? 10 கிராம் ஈக்குவல் டு 12 ருபீஸா வரும். ஓகே, 10 கிராம் வந்து 12 ருபீஸா வரும். இத இப்ப இதுல இருந்தே கண்டுபிடிக்கலாம். 12 minus 10 divided by 10 போட்டா 2 12 minus 10 by 12 போட்டா 2 by 12 இதே கணக்குல தான் வரும். ஒண்ணு இப்படி வா. ஓகேயா? சோ அப்படின்னா அப்போ இப்ப இத வச்சு அப்ப 10 கிராம் 12 ருபீஸ்னா எவ்வளவு? இந்த 100 ரூபாய்க்குள்ள நான் எவ்வளவு வாங்க முடியும்? ஓகே, 100 ரூபாய். அப்ப 10 into 8 போட்டா 80 கிராம். அந்த 80 கிராம் இன்டு இதுவும் நான் 8 பண்ணணும், சரிதானே? அப்ப 8 by 96 96 ரூபாய்க்கு 80 கிராம் வாங்க முடியும். சரியா? யோசிக்க, அதாவது 10 கிராம் 12 ரூபாய் ஆயிடுச்சு. அப்படின்னா எனக்கு 100 ரூபாய்க்கு தான், 100 ரூபாய்க்குள்ள என்னோட இதை முடிக்கணும். அப்ப 100 ரூபாய்க்கு முடியல, மேக்சிமம் 80 கிராம், அதாவது அப்ராக்சிமேட்டா போடுறேன், 80 கிராம் வந்து 90 ரூபாய்க்கு வாங்கலாம். இன்னும் 4 ரூபாய் இருக்குது எனக்கு. அப்ப 4 ரூபாய்க்கு தான் எவ்வளவு வாங்கலாம்? எத்தனை கிராம்? அப்போ ஒரு இதுல இருந்து 1 கிராம் எவ்வளவு? 1 கிராம் வந்து 1.2, 1 கிராம் வந்து 1.2. அப்ப 4 கிராம் 4 by 2 48, 36, 48 போது எனக்கு 100.8 போயிடும். 100 ரூபாய் தாண்டிடும். அப்ப நான் 3 கிராம் வாங்கன்னு வச்சுக்கோ, இன்னொரு 3 கிராம், அப்ப 36, 36னா 3.6, அப்ப 99.6 ரூபாய்க்கு வாங்க. எத்தனை? 83 கிராம்ஸ். 83.33 கிராம்ஸ் வச்சுக்கேன். சோ 83.33 கிராம்ஸ்ல இப்ப அப்போ வழக்கமான 100 கிராம் வாங்கிட்டு இருந்தாலும் 83.33 கிராம் தான் என்னால வாங்க முடியும். அப்படின்னா எவ்வளவு குறைஞ்சிருக்குது? இதை மைனஸ் பண்ணு. இதை மைனஸ் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? இது ஒரு 6, இது 7, 9ல 3 பண்ண 6 and 16, 16.66 or 67 வருது. அதே கணக்கு தான். சரி, இந்த மாதிரி இது வந்து பிராக்டிகல் திங்க் பண்றது. அதனால திங்க் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லா திங்க் பண்ணுங்க. சப்போஸ் அவனுக்கு ஃபார்முலாலாம் போட்டு பண்ண தெரியல அப்படின்னா. இது another one is one of the easiest question. இது என்னன்னா ஒரு தேர்வுல இருந்து 80% மதிப்பு she is getting. அப்படின்னா அந்த 80% மதிப்பு வந்து 576 மார்க்னா மேக்ஸிமம் மார்க் எவ்வளவு? இது சிம்பிள் தான். அதாவது 80% of 80% of 80% of x equal to 576 மார்க். அப்படின்னா x என்ன? x equal to 576. இந்த ஆஃப்ங்கிறது மல்டிப்ளை தான். ஸோ 80 by 100 into x equal to 576. அப்ப x equal to 576 divided by 80 by 100 வருமா? அப்ப இது கீழே மேல 100 divided by 80. ஸோ இது போட்டுக்கோ. ஸோ 2 10, 4 8. ஸோ இஸ் ஈக்குவல் டு ஒரு நாள் 4, நன்னாங்கு 16, நன்னாங்கு 16, 144. ஸோ 144 into 5, 144 into 5, 5 20, 5 20, 22, ஒரு 5 5, 5 2 7, 720. ஸோ 720 தான் மார்க். 720 ஐ திங்க் நீட்டோட டோட்டல் மார்க் இல்லையா? சரி, இந்த ஃபைண்ட் தி மிஸ்ஸிங் நம்பர். இந்த மாதிரி நான் சொன்னேன், இந்த மாதிரிலாம் கொஸ்டின் எதுனா உட்காந்து விளையாடிட்டு இருக்க கூடாது. சரியா? இந்த பேட்டர்ன் வந்து கரெக்டா எடுக்க பார்க்கணும். வந்துருச்சுன்னா பிரச்சனை இல்லை. இப்ப நானே சொல்லி இது வந்து யோசித்து பாரு என்ன இதுல எடுக்கலான்ட்டு. ஓகே, இது வேணா நான் இமீடியட்டா சொல்லிடுறேன். என்னன்னா இப்ப செல்லவங்களுக்கு என்ன நினைப்பீங்க? 2 1 3 5 4 9 எதுவும் வேலைக்கு ஆகாது. ஏன்னா எப்ப நான் சொல்லியிருக்கேன், எப்பெல்லாம் வந்து இந்த மாதிரி திடீர்னு கூடுதோ அது ஒண்ணு ஸ்கொயர்லோ இதுல இருக்கும், இல்லைன்னா அதோட ஒண்ணு மல்டிபிளிகேஷன்ல இருக்கணும். சரியா? ஸோ இந்த கேஸை பொறுத்த அளவுல எந்த மாதிரி எடுக்கிறாங்கன்னா
a இந்த 7, அதாவது 7 into 4 இந்த இருக்குல்ல 7 into 4 28. ஸோ -1, அதாவது 28 - 1 27 வருதா. அதே மாதிரி 8 into 5 8 into 5 என்னஞ்சு 40. 40 - 2 எவ்வளவு? ஸோ 40 - 2 38 வருதா. ஓகே, அப்படின்னா இதுல 9 into 6 54. ஓகே, -3. ஸோ 54 - 3 51. ஸோ 51 is the answer. ஸோ நெக்ஸ்ட் கியூப் வந்து சம்டைம்ஸ் கேள்வி வருது, சம்டைம்ஸ் வர்றது இல்ல. இதுக்கு ஒரு ஷார்ட்கட் இருக்கு. சிலவங்க வந்து அதை உருட்டி பார்ப்பீங்க கிளாக் வைஸ் ஒவ்வொன்றா பண்ணா. இதுக்கு அதோட இன்னொரு மெத்தட் என்னன்னா, இப்ப 3க்கு மேல கியூப் இருந்து இல்ல 2க்கு மேல கியூப் இருந்துன்னா ஒரு மெத்தட் ஃபாலோ பண்ணு. இவங்க என்ன கேக்குறாங்க? 3யோட ஆப்போசிட் தானே கேக்குறாங்க. அப்ப 3யோட ஆப்போசிஷன் 3 மேக்ஸிமம் எல்லா கியூப்லயும் இருக்கானா? இல்ல, அதனால ஒண்ணும் செய்ய முடியாது. அதனால அப்போ என்னென்ன நம்பர்லாம் மேக்ஸிமம் நம்பர் எங்கெங்கெல்லாம் அதிகமா ரிப்பீட் ஆகும் பாரு. ஒவ்வொரு கியூப்ல அதிகமா ரிப்பீட் ஆகுறது 5 வந்து 3 தடவை இருக்குது, 6 வந்து 2 தடவை, 4 வந்து 3 தடவை இருக்குது. அப்போ ஒண்ணு 4 எடு, இல்லைன்னா 5 எடு. சப்போஸ் நான் 4 எடுத்துக்கிறேன், முதல்ல 4 எடுக்க, அப்புறம் 5 எடுப்பேன். இந்த 4 எடுத்துட்டு 4க்கு உள்ள அட்ஜசன்ட் நம்பர் எல்லாம் எழுது. அதாவது 4க்கு அட்ஜசன்ட் நம்பர்னா 4 பக்கத்துல 6 இருக்கா? ஓகே. 4 பக்கத்துல 5 இருக்கா? ஓகே. இது இந்த இதுல. அப்புறம் இங்க வா, இதுல 4 இல்ல, விட்டுரு. இங்க இதுல வா, இந்த 4ல 5, இந்த 4ல 1 இருக்குதா? ஓகே. அப்புறம் 2 இருக்குது. ஓகே. இந்த சைடு வா, இந்த 4ல 1 5 அதை எழுதிட்டோம். இப்ப மொத்தம் 5 பக்கம் வந்துருச்சு. 4 சுத்தி பக்கத்துல இருக்கிறதுலாம் 6 5 1 2. அப்ப இல்லாதது என்னது? இல்லாதது இந்த மொத்தம் 6 நம்பர் இருக்கும், 5 நம்பர் இங்க எழுதிட்டோம். அந்த 6 நம்பர்ல இல்லாத ஒரு நம்பர் என்னது? 3 தானே. இந்த 3 தான் இந்த 4க்கு ஆப்போசிட். இப்ப क्वेश्चन பாரு, 3க்கு ஆப்போசிட் 4. இது நம்ம முதல்ல 4 எடுத்தனால வந்துருச்சு. சரி, சப்போஸ் நான் இந்த மாதிரி சப்போஸ் நான் செக் பண்றேன். நான் முதல்ல 4க்கு பதிலா 5 எடுத்துட்டேன்ப்பா. 4க்கு பதிலா நான் 5 எடுத்துக்கிறேன். ஓகே. சோ இப்போ என்ன ஆகுதுன்னா, ஓகே 4 பதிலா நான் 5 எடுக்கிறேன். நான் வந்து 3 தானே வேணும். சோ இது ஒரு 5, இது ஒரு, இப்போ நான் 5 எடுத்துக்கிறேன். சோ 5ங்க நம்பரை போட்டுக்கோ. இதுக்கு அட்ஜஸ்டன்ட் நம்பர் எல்லாம் எழுது. 5க்கு அட்ஜஸ்டன்ட் நம்பர் இந்த ஃபர்ஸ்ட் ஃபிகர்ல என்னது? ஃபர்ஸ்ட் டயஸ்ல கொடுத்திருக்கிறது 6, 4. சரி, செகண்ட் டயஸ்ல 6, 3. 6 ஏற்கனவே எழுதியாச்சு, அப்ப 3 மட்டும் எழுதிக்கோ. அதுக்கப்புறம் 3வது டயக்ராம்ல 5 இல்ல, 4க்கு வா. 5 வந்து 1 4 இருக்குது, 4 ஏற்கனவே எழுதியாச்சு. சோ 1. அப்ப 5 நம்பர் வந்து, அப்ப வராத நம்பர் என்னது? 2. சோ 5க்கு ஆப்போசிட்ல இருக்குது 2. சரியா? அப்புறம் இப்ப 2க்கு ஆப்போசிட்ல வா. 2 மேக்ஸிமம் இருக்கான்னு பாரு. இல்ல. சரி, வேற என்ன நம்பர் எடுக்கலாம்? 4 தான் எடுத்தாகணும். இப்ப 4 எடுக்கிறதா இருந்தா அடுத்து 4 எடுக்கிறேன். 4க்கு ஆப்போசிட், 4க்கு ஆப்போசிட்ல நாலுக்கு ஆப்போசிட்ல ஏற்கனவே நான் பார்த்துட்டோம். 4க்கு ஆப்போசிட்ல எனக்கு என்ன வந்துன்னா 3 வந்துச்சு. சரியா? அப்ப 3க்கு ஆப்போசிட் தான் 4, இல்ல 4க்கு ஆப்போசிட்ல 3. அப்ப 6க்கு ஆப்போசிட்ல 1 இல்ல 2 இருக்கும். இதான் 2 வந்துச்சு, அப்ப 1 இருக்கும். சோ இப்போ இதுல இருந்தே நமக்கு கிடைச்சிட்ட ஆன்சர் 4க்கு ஆப்போசிட் 3. ஆன்சர் வந்து 3க்கு ஆப்போசிட்ல 4. சோ இது ஒன் ஆஃப் தி மெத்தட். இந்த மாதிரி மெத்தட் யூஸ் பண்ணிக்கோ. இது வந்து அடுத்து டைம் அண்ட் ஒர்க். டைம் அண்ட் ஒர்க் என்ன அப்படின்னா, இது வந்து மேட்டப் லென்த் கொடுத்துக்கிறாங்க 15 உமன். அப்போ MRW இருக்குது, D இருக்குது, ஒர்க் இருக்கு. இந்த காம்பினேஷன் வந்துச்சுனாலே நான் சொன்னல MDH ரூல். அது என்னது? M1 D1 H1 எல்லாம் மல்டிப்ளை.
divided by W1 equal to M2 D2 H2 divided by W2. So இந்த கொஸ்டினை பொறுத்தளவுல நமக்கு H அவர் இல்ல, அவர்ல கொடுக்கல, டேஸ் தான் கொடுத்துருக்காங்க. சரியா? அப்போ M1 எவ்வளவு? M ஆர் உமன். ஃபர்ஸ்ட் கேஸ்ல என்னது? 15 உமன். டேஸ் எவ்வளவு? 12 டேஸ். ஒர்க் என்ன ஒர்க்? 180 மீட்டர் பண்றாங்க இந்த செட். அடுத்த செட் அதே மாதிரி how long will it take for 32 women? so M வந்து 32 men or women. இந்த கேக்குறது எவ்வளவு நாள்ல முடிப்பாங்க, how long, how many days, எத்தனை நாள் ஆகும், எத்தனை நாள்னா அப்ப D2 கண்டுபிடிக்கணும். ஒர்க்கு சேம் ஒர்க்கா? கிடையாது. ஏன்னா இது இந்த ஒரு இங்க 180 மீட்டர், இங்க 512 மீட்டர். சோ 512 அதுதான் போன கிளாஸ்லயே சொன்னேன். சேம் ஒர்க்குனா W1 இருக்கும், கேன்சல் ஆயிரும். இங்க டிஃபரெண்ட் ஒர்க்னா இந்த செட் ஆஃப் குரூப் வந்து 180 மீட்டர் பண்றாங்க, இந்த செட் ஆஃப் குரூப் வந்து 512 மீட்டர் பண்றாங்க. அப்படின்னா D2 எவ்வளவு? சோ D2 ஈக்குவல் டு 15 இன்டு 12 இன்டு, நீங்க இது ஷார்ட் பண்ணனா இங்கேயே ஷார்ட் பண்ணலாம். சரியா? இல்ல அங்க போய் அது உங்க விருப்பம். 512 divided by 180 into 32. சரியா? சோ இது பண்றதா இருந்தா ஒரு 15 ஒரு 15 15 15 30 2 30 12 இந்த 12 பண்ண போயிடும். ஓகே. தென் 32 வச்சு பண்ணா ஒரு 32 32 32 32 இந்த 6 6 12 6 18 12 6 18 32 அப்ப 212 16 16. so 16. சரி, செக் பண்ணிக்கோ. ஸோ டோட்டல் இதோட டி வந்து 16 டேஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின் அகைன் மென்சுரேஷன். மென்சுரேஷன்ல என்ன அப்படின்னா இது ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள். ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள்னா யூனோ என்னது, எல்லா பக்கமும் ஈக்குவல். ஏ ஏ ஏ. இதோட ஏரியா ஃபார்முலா வந்து √3/4a². ஃபார்முலாலாம் படிச்சு வச்சுக்கோங்க, டைரக்டா தான் அப்ளை பண்ண வேண்டியிருக்கும். இதோட பெரிமீட்டர் ஃபார்முலா வந்து 3a. ஓகே, இவங்க பெரிமீட்டர் கொடுத்துருக்காங்க, அதாவது 3a ஈக்குவல் டு 180 சென்டிமீட்டர். அப்ப ஏ என்ன? ஏ ஈக்குவல் டு 180 டிவைடட் பை 3, ஸோ 60 சென்டிமீட்டர். ஓகே, இப்போ ஏரியா தானே கண்டுபிடிக்கணும். ஸோ ஏரியா ஈக்குவல் டு √3/4 into 60 into 60. கரெக்டா? 60 into 60. ஸோ 60 into 16 போடும்போது 4 15 4 5 4 15 60 15. ஸோ 6 15 90 வரும், 900 வரும். இந்த ரெண்டு மல்டிப்ளை பண்ணும்போது ஸோ 900 into √3 வேல்யூ வந்து 1.372, ஐ திங்க் 1.732. ஓகே, இந்த 1.732 9ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது ஸோ 9 18 3 27 28 63 65 வரும்போது 9 10 15 15 15 903 3 தடி புள்ளி வச்சானா 1/5/0.8 புள்ளி வச்சா ஆன்சர் எங்க இருக்கு பாரு, ஏ. இது ஒண்ணு.
அதாவது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் காம்பவுண்ட். இது ஞாபகம் இருக்குதா? நம்ம வந்து அந்த பாப்புலேஷன் அண்ட் பாக்டீரியாலாம் வச்சு ஒரு ப்ராப்ளம் ஓட்டல, அதே தான். அது போடு, இல்லைன்னா நம்ம இந்த டேபிளேஷன் யூஸ் பண்ணி போட்டுணும். ஒன்று ஃபார்முலா யூஸ் பண்ணுங்க. ஃபார்முலா யூஸ் பண்ணியாச்சுன்னா இங்கே என்ன வரும்னா ஏ ஈக்குவல் டு அதே தான் 15,000 இன்டு 3 வருஷம்னா ஃபர்ஸ்ட் இயர்ல என்னது எத்தனை பர்சன்டேஜ்? 15%. ஸோ 1 + 15/100. அடுத்த இயர் என்னது? 1 + 20/100. அடுத்தது என்னது? 1 + 25/100. இத சால்வ் பண்ணீங்கன்னா you will get it. என்ன வரும்? அத நம்ம ஏற்கனவே போடுறதா இதான். 100 115/100 115/100. இது இந்த 120/100 இந்த 125/100. இது 15,000. இதோட மாத்திக்கலாம். இது வந்து 5/4 வரும். இது 5/4 போட்டுக்கலாமா? இந்த இதை என்ன பண்ணலாம்? 6/5. இது 6/5 போட்டலாம். அப்ப இந்த 5 அந்த 5 போயிடும். இது 2 4, இது ஒரு 3. இது இப்போ 3 மட்டும் இருக்கும். இந்த மாதிரி கால்குலேட் பண்ணிட்டே வாங்கும். ஓகே, இது 2 10 23/20 வரும். ஓகே, இங்க இப்போ 3 இப்போ இருக்கிறது இவ்வளவுதான். இந்த 20 இதை பண்ணியாச்சு அப்படின்னா 7 2 14 10 7 2 14 2 10 750 7,500 வரும். இந்த 23 இந்த 23 3 9 69. இந்த 69 போட்டா நமக்கு ஆன்சர் இதுல என்ன கிடைக்கணும்? இது வந்து நீங்க செக் பண்ணுங்க. 25,875 வரும். அப்ப இந்த 25,875 இது அமௌண்ட்ல இருந்து அந்த இதை இது பண்ணணும். அதாவது 25,875 கொடுத்துருக்க பிரின்சிபல் அமௌண்ட் என்னது? 15,000. இதை ஹெல்ப் பண்ணீங்கன்னா 10,875 தான் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட். அதான் இருக்கு 10,875. இது ஃபார்முலா பேஸ்ட். ஃபார்முலா இல்லாம போடுறேன்னா இப்ப பாரு. ஃபார்முலா இல்லாம போடுறது நம்ம என்ன சொன்னோம்? பி வந்து 15,000 தானே? 15,000 இயர், ஃபர்ஸ்ட் இயர். இன்ட்ரெஸ்ட் ரேட் 15%. ஓகே, இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் 15, அதாவது 15,000ல 15% எவ்வளவு? 15 × 15 225. ஸோ 2,250 rupees. என்ன நோட் கால்குலேட் பண்ணிக்கோ. அப்புறம் நான் என்ன சொன்னேன்? காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னா இந்த இன்ட்ரெஸ்ட்டை அசலோட கூட்டிடணும். அசலோட கூட்டினா இப்போ நான் இதில் வந்து அசலோட கூட்டினான்னு வச்சுக்கோ, என்ன வரும்? 2,250 தானே கூட்டினா எனக்கு 17,250. அப்ப இயர் செகண்ட் இயர்ல பெர்சன்டேஜ் எவ்வளவு? 20%. அப்ப 20, அப்போ 17,250 20% எவ்வளவுன்னு போடு. அது என்னது? 3,450 கால்குலேட் பண்ணிக்க. அப்புறம் இந்த 3,450 இது கூட ஆட் பண்ணிடணும். எதுல? அந்த பிரின்சிபல் அமௌண்டோட. ஸோ பிரின்சிபல் அமௌண்டோட ஆட் பண்ணா, அதாவது 3,450 ஆட் பண்ணும்போது புது பிரின்சிபல் அமௌண்ட் கிடைக்கும். அது என்னன்னா 20,700 கிடைக்கும் பாரு. இது 0, இது ஒரு 0, 4 6 6 7 17 3 20 20,700 கிடைக்கும். அது தேர்ட் இயர்ல வந்து பெர்சன்டேஜ் எவ்வளவு? 25%. 25% 1/4 போட்டுக்கோ. ஸோ 1/4 போது
உனக்கு இங்க என்ன வரும் 5000 ஐநாங்க 20 ஐநாங்க 20 ஒரு நாள் 4 30 7 நாங்க 28 5 வரும் 5175. இப்ப இத கூட்டு எல்லாம் கூட்டினா இது ஒரு 5 5 5 10 17 4 2 6 6 1 7 7 1 8 8 5 3 8 8 2 10 10,875 வருதா? சரியா? ஓகே, இதான் வந்து ஷார்ட்கட். ஓகே, ஒன்னு ஃபார்முலால போங்க இல்லைன்னா ஷார்ட்கட்ல போங்க. ஓகே, இன்னும் ஒரு 4 ப்ராப்ளம் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். முடிச்சிடலாம். ரைட், இது ஒரு இது ஒரு ப்ராப்ளம். இது எப்படின்னா, இது வந்து ஒரு ஸ்கூல்ல உள்ள புக்ல உள்ள ப்ராப்ளம். அதாவது ஆப்பிள் காஸ்ட், இதை பார்த்த உடனே பயந்துடக்கூடாது. என்னடா ஒரு ரிலேஷன், எப்படி ரிலேஷன் இருக்குது? ஆப்பிள் காஸ்ட் APPLE 60 ரூபா. அதே மாதிரி GUABA அது வந்து 90 ரூபா. அண்ட் மேங்கோ MANGO அது வந்து 60. அப்படின்னா பொமக்ரனேட் BOME, ஸ்பெல்லிங் இம்பார்ட்டன்ட், ஏன்னு சொல்றேன் பாரு. GRANATE அது எவ்வளோன்னு கேட்குறான். இப்ப அதாவது இதுல ஒரு வேர்டு கேம் மாதிரி தான் இது. வேர்ட் கேம்னா ஒன்னு ஒரு காமன் இதுல இருந்து எடுக்க முடியுமான்னு பாரு. காமன் அமௌண்ட்னா இதுல காமன் அமௌண்ட் எடுக்கிறதா இருந்தா ஒன்னே ஒன்னு எடுக்கலாம். என்னன்னா 30 வெளியே எடுக்கலாம். ஓகே, இஃப் ஐ எம் டேக்கிங் 30, ஓகே 30 வெளியே எடுத்தேன்னா இது 2, இது 3, எகெயின் இது 2. அப்படின்னா இங்க என்ன வரும்? அதை 30 மல்டிப்ளை பண்ணா அதான். இப்ப இந்த 2 3 2 எல்லாம் எதை மென்ஷன் பண்ணுதுன்னு பார்க்கணும். அதான் நான் ஒரு வேர்டு கேம் மாதிரி சொல்லிட்டேன். எதனால வேர்டு கேம்னா, தமிழ்ல உள்ள கொஸ்டினே பாரு, அவன் ஆப்பிள் கொடுக்காம அதுல ஆப்பிளும் கொடுத்துருப்பான், இங்கிலீஷ்லயும் கொடுத்துருக்கான். அப்ப சம்திங் இஸ் தேர் லைக் அ கேம். அப்ப இந்த 2 இங்க என்ன மென்ஷன் பண்ணுதுன்னா 2 வவல்ஸ் மென்ஷன் பண்ணுதா? வவல்ஸ் எனக்கு தெரியும்ல, அது உங்களுக்கு தெரியான்னு சொல்ல முடியாது. AEIOU இதான வவல்ஸ். அப்ப இந்த ஃபர்ஸ்ட் லெட்டர்ல எத்தனை வவல்ஸ் இருக்குன்னு பாருங்க. 2 வவல்ஸா? இது 1, இது 1. சோ 2 வவல்ஸ். கரெக்டா? இதுல எத்தனை வவல்ஸ் இருக்குன்னு பாரு. U இருக்குது, A இருக்குது, 3 வவல்ஸ் இருக்கு. சோ 3 into 30 90. இதுல எத்தனை வவல்ஸ்? இது A1 O1. சோ 2 வவல்ஸ். 2 into 30. இந்த பொமக்ரேட்ல எத்தனை வவல்ஸ்? 1 2 3 4 5 இருக்கு. 5 வவல்ஸ்னா 5 into 30 என்ன? 150. So what is the answer? The answer is 150. Right? Okay. The next one, again simple interest problem. இது நீ ஃபார்முலா போடுறதா ஃபார்முலா போடுங்க. என்னன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னா ஃபார்முலா என்ன? PNR தானே. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு PNR by 100. சரியா? இப்ப சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கு அதாவது in what time, அப்ப என்ன கேக்குறாங்க? 8,000 3 annumல same interest as 6,000 does in 5 years at 4 simple interest. வேற ஒண்ணும் இல்ல. எத்தனை வருஷத்துல வந்து, அதாவது 8,000 rupees 6% வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டு. அதே இது 6,000க்கு 5 வருஷத்துல 4% இன்ட்ரெஸ்ட் போட்டேன்னா ரெண்டுக்கும் ஈக்குவலா வரணும். அதுதான் வந்து இதான் கேள்வி. சரியா? அப்ப இப்ப 6,000க்கு எவ்வளவு வருதுன்னு பாரு. ஏன்னா இது மட்டும் தான் ஃபுல்லா எல்லா டேட்டாவும் இருக்கு. அதாவது P இருக்குது 6,000, அப்புறம் 5 இயர்ஸ் இருக்குது, அப்புறம் 4% இன்ட்ரெஸ்ட் பை 100. இதுக்கு மட்டும் தான் இருக்கு. அப்ப இதோட எஸ்ஐ என்ன வேணா 6 15 90 9 4 36
எவ்வளவு வருது? $6,000 5 years ஐநாங்க 20. ஸோ ஐநாங்க 20 6 2 12. ஸோ 1200 ரூபா வரும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இந்த கேஸ்ல. அப்ப 4% இன்ட்ரெஸ்ட் 5 வருஷத்துக்கு 6000க்கு 1200 சேம் இன்ட்ரெஸ்ட் ரேட் எனக்கு வரணும்னா எத்தனை வருஷம் ஆகும் அந்த 8000க்கு? அப்ப 1200 ஈக்குவல் டு 8000 into 3 years. Okay, sorry, 3%, 3/100 into n calculate பண்ணும். Okay, so n equal to 1200 into 100 divided by 8000 into 3. ஒரு 3 4 12 40 1 5 n 5 40. So n equal to 5. சரியா? The next one, இது ஒரு ஷார்ட்கட் உங்களுக்கு நிறைய இதுல படிச்சிருப்பீங்க. அதாவது இந்த மாதிரி நான் ஏபிசிடின்னு இருந்து அப்படின்னா ஏபிசிடி இருந்ததுன்னா முதல்ல ரேஷியோ ஏ/பிக்கு என்னன்னு எழுதிக்கோ. ஏ/பிக்கு என்னன்னா ஏ/பி வந்து 2:3. தென் பி/சி என்னது 2:4. சி/டி என்னது 2:5. இனி fill the gaps. இந்த கேப் எல்லாம் ஃபில் பண்ணு. என்னன்னா இந்த சைடு உள்ள நம்பரை ஃபுல்லா இங்க எழுது. அதாவது 3 இருந்தா இங்கேயும் 3, இங்கேயும் 3. இங்க 4 இருந்ததுன்னா இது 4. அது மாதிரி இங்க 2 இருந்ததுன்னா இது 2. அது மாதிரி இங்க 2 2 2. இனி ஃபுல்லா மல்டிப்ளை பண்ணிடு. 2 into இது 8 2 6 2 12 நாமன் 12 24 நாங்க 20 60. இப்ப கொஸ்டின் என்ன கேட்காம வருது? இந்த A/D கேக்குறாங்க. A/D. A/D என்னது 8:60. சரியா? அப்படின்னா 8/60. that is equal to 2 8 15 2/15. that means 2:15. எங்க இருக்குன்னு பாரு, டி ஆப்ஷன். சரியா? இந்த மெத்தட் ஞாபகம் வச்சுக்கோ எப்படி பண்றாங்க. இந்த எல்சிஎம் நான் சொன்னது, அதாவது எல்சிஎம் ஆஃப் 2 number. LCM of 2 number is 6 times of their high HCF. HCF வந்து 12, 1 number 36. அப்படின்னா இது என்ன ரிலேஷன்? நம்ம ஏற்கனவே ஒரு ஃபார்முலா பார்த்தோம்ல, HCF into LCM equal to X into Y. இப்போ இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. HCF வந்து 12 and one of the number 36. another number கேக்குறாங்க. ஆனா எல்சிஎம் என்னன்னு தெரியாது. அதுக்கு ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. எல்சிஎம்க்கு என்ன கண்டிஷன்? எல்சிஎம் ஈக்குவல் டு 6 டைம் 6 into HCF. HCF 12. ஸோ எல்சிஎம் என்னது? அப்ப 6 12 48. 6 into HCF 12 தானே? 6 into 12 that is 72 வருமா? So this is 72. So அப்போ ஃபார்முலா யூஸ் பண்ணி take the answer. அப்ப என்ன வரும்? y equal to 12 into 72 divided by 36. ஒரு 36 2 24. 24 is the answer. That is C. The next one, HCF of the polynomial. இது நம்ம இது நம்ம ஏற்கனவே அந்த லாங் டிவிஷன் மெத்தட் போட்டோம்ல, அதே மெத்தட் தான்.
சரியா? அதே மெத்தட் போட்டு பாரு. உனக்கு வந்து இதுல இல்லைன்னா ஆப்ஷன்ல இருந்தே பாருங்க. இருந்தே பார்க்கும்போது உனக்கு எஸ் ஒன் செகண்ட். ஸோ லாங் டிவிஷன் மெத்தட் யூஸ் பண்ணுங்க. டேக் த ஆன்சர். ஓகே, இதுல வந்து ஆப்ஷன் சி வரும்னு நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கு இவ்வளோ போதும். ஸோ ஒன்ஸ் அகெயின் யூ டூ ஆல் த ப்ராப்ளம்ஸ் at home. இதோட பிடிஎஃப்பும் உங்களுக்கு அதை அனுப்புறேன். Tomorrow we can see the 2019 question paper, I think so. சரியா? We will wind up now. ஏதாவது டவுட் இருந்ததுன்னா இப்போ கேட்டுக்கோங்க.